ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் நம்ம இங்கிலீஷ்க்காக செப்பரேட்டாக ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா முடிச்சுட்டே வரோம். இப்போ என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். டென்சஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அப்படி தான் எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். டென்ஸ் மட்டும் எனக்கு வேண்டாம், அதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் எது வந்தாலும் எனக்கு அந்த மார்க் வேண்டாம், ஃப்ளூக்கில் நான் எழுதுறேன், அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா கிராமர்லேயே ரொம்ப கஷ்டமான டாபிக் டென்சஸ் தான் அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிராமரில் டென்சஸ் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். எப்படி மேம் அப்படின்னா, இப்போ டென்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல்ஸ் எல்லாம் படிக்கணும். அந்த ரூல்ஸ்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்படிதான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஷார்ட்கட், சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணி நம்ம டென்சஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப டென்ஸை பொறுத்த வரைக்கும் எலிமினேட் பண்ண நம்ம கத்துக்கணும். இந்த டேர்ம் இருக்கா, அப்ப நமக்கு இந்த டென்ஸ் வராது, அந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டென்சஸ் நம்ம 2 வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக்கா டென்ஸ்னா என்ன, எப்படி இருக்கும், அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், எல்லா டென்ஸையும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோல என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ்ல 8th 9th 10th இந்த 3 ஸ்டாண்டர்டில் டென்சஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். அதையும் நம்ம ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம். டென்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம், ரொம்ப ஈஸியாக படித்து முடிக்க ஒரு டாபிக் தான் டென்சஸ். போலாமா? ஃபர்ஸ்ட் டென்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்ஸ் அப்படிங்கிற வேர்டு எந்த டேர்ம்லேருந்து வந்தது அப்படின்னா லத்தீன் வேர்டா. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம படிக்கிறோம்ல, இது சும்மா ஒரு இன்ட்ரோ தான். டென்சஸ் அப்படிங்கிற வேர்டு எந்த வார்த்தையிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம்னா அது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெம்பஸ், லத்தீன்ல டெம்பஸ் அப்படிங்கிறதுல இருந்து தான் டென்சஸ் அப்படிங்கறத எடுத்திருக்காங்களாம். அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம், இதுதான் நமக்கு தேவை. அப்ப டென்சஸ்னா என்னது? நேரம். அப்ப என்ன நேரம்? ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயல் எந்த நேரத்துல நடந்தது, முன்னாடி நடந்ததா, இல்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கா, இல்ல இனிமே நடக்க போகுதா அப்படிங்கிற when, எப்பொழுது அப்படிங்கறத நமக்கு சொல்றதுதான் என்ன அப்படின்னா டென்ஸ். இப்ப நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த விஷயத்த நான் சொல்றேன், நான் முடிச்சிட்டேன்னு சொன்னா இப்ப இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னா, இல்ல இனிமே நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா டென்ஸ் தான் தேவைப்படும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு விஷயம், ஒரு verb, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செயல் எப்போ நடந்தது அப்படிங்கறத நமக்கு இண்டிகேட் பண்றது தான், அந்த டைம் நமக்கு இண்டிகேட் பண்றது தான் டென்ஸ். அப்ப டெம்பஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் நம்ம டென்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப டெம்பஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா டைம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அப்போ டென்சஸை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் டேப்லர் கலம்குள்ள வரலாம். ஒரு டென்ஸ், அதாவது டென்ஸ் அப்படின்னா அதுல 12 சப்டிவிஷன் இருக்கான். ஓகேவா? மெயினான ஒரு டென்ஸ் என்ன அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோமா. இதுதான் 3 டென்ஸ் தான் நமக்கு மெயினான டென்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் 4 சப்டிவிஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றுத்துலயும் எத்தனை சப்டிவிஷன் இருக்கு? 4 சப்டிவிஷன் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னா 12 இருக்கு. அப்போ டென்சஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா மெயினான டென்ஸ் 3 தான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தான் இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு. அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 4 சப்டிவிஷன் இருக்கு. அப்போ டோட்டலா டென்சஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 12 டென்ஸ் இருக்கு. அதான் 12 சப்டிவிஷன் சொல்லியிருக்கோம். ஒரு 3 தான் மெயினா இருக்கு. அந்த 3த்துலயும் என்ன இருக்கு? 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள், அதாவது பிரசன்ட் டென்ஸ் இருக்குன்னா அதை 4ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்டிவிஷன். அடுத்து பிரசன்டா கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு சப்டிவிஷன். பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு சப்டிவிஷன். அடுத்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு சப்டிவிஷன். அது பிரசன்டா இருந்தா பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்டா இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதே தான் இங்க கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு சப்டிவிஷன். அது பிரசன்டா இருந்தா பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்டா இருந்தா பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? அடுத்து என்ன சப்டிவிஷன்னா பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. ஓகேவா? அது பிரசன்டா இருந்தா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்டா இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சரா இருந்தா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்ப இதுதான் உங்களுடைய 4 சப்டிவிஷன். என்னது? ஃபர்ஸ்ட் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்து கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம், பர்ஃபெக்டையும் கண்டினியூஸும் சேர்த்து ஒரு டேர்ம். இதுதான் உங்களுடைய சப்டிவிஷன். புரியுதா? அப்ப இதே மாதிரி தான் பாஸ்டுக்கும், இதே மாதிரி தான் ஃபியூச்சருக்கும். அப்ப பிரசன்ட்ல ஒரு 4,
பாஸ்ட்ல ஒரு 4, ஃபியூச்சர்ல ஒரு 4, மொத்தம் உங்களுக்கு 12 சப்டிவிஷன். ஓகேவா? அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அப்ப ப்ரெசென்ட்ல சிம்பிள்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலான ஃபேக்ட்ஸோ ஹேபிட்ஸோ இதை நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஓகேவா? இப்போ நீங்க மெயினா 1 லைன்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிள் ப்ரெசென்ட்னா என்ன, இப்போ நடக்கிற விஷயம் அது எப்படி இருக்கணும், ஒரு ரெகுலரா நடக்கிற விஷயமா இருக்கணும், ரெகுலர் ஹேபிட்டா இருக்கணும். டெய்லி காலைல நான் 7 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் ஹேபிட். டெய்லி காலைல நான் காஃபி குடிப்பேன், ரெகுலரான ஹேபிட். டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன், ரெகுலரான ஹேபிட்டா. அப்ப அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஃபேக்ட், வாட்டரோடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றோம்னா அப்ப அதோட பாயிலிங் பாயிண்ட் ஒரு ஜென்ரல் ஃபேக்டா. சன் வந்து எர்த் வந்து ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி சன் அப்படின்னு சொல்றோமா, அப்ப அதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஃபேக்ட் வந்தது அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத் ஃபேக்ட்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். டெய்லி ஹேபிட்டையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம மார்க் பண்ணுவோம். கண்டினியூஸ்னா என்ன அப்போ ப்ரெசன்ட்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ கண்டினியூஸ் அப்படின்னா ஒரே வார்த்தை, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கணும். கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்னா பீரியட் ஆஃப் டைம். ஏதோ ஒரு வேலை நான் செய்யறேன், அந்த வேலை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ½ an hour அப்படின்னு நடக்கிற ஒரு வேலையா இருந்தா அதை நம்ம கண்டினியூஸ்ல போடணும். இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரெயின் அப்படின்னா மழை அப்படிங்கிறது ஒரு டிராப் வந்து நிக்கிறது இல்லை, ஒரு 10 நிமிஷம் நமக்கு கண்டினியூவா செய்யற ஒரு நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்ப ரெய்னிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஈட் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஈட் அப்படின்னா இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா சாப்பிட்றது ஒரு வாய் வச்சுட்டு நம்ம டக்குன்னு ஒரு வித் செகண்ட்ல முடியிற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நான் சாப்பிடுவேன், ஒரு 15 நிமிஷம் சாப்பிடுவேன். அப்ப ஈட்டிங், ஓகேவா, பிளேயிங், இதெல்லாம் கண்டினியூவா நடக்கிற ஒரு விஷயம். எப்படி அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம் இருக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கா, இப்போ நான் விளையாடிட்டு இருக்கேன், இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நேத்து நான் விளையாடினேன், நேத்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நேத்து நடந்திருக்கிறதுனால பாஸ்ட், சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் நான் செஞ்சிருக்க ஒரு வேலை. அப்போ 10 நிமிஷங்கிறது தான் அந்த பீரியட் ஆஃப் டைம். புரியுதா? அந்த பீரியட் ஆஃப் டைம் இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு வேர்ப் இருக்குன்னா அதை நம்ம கண்டினியூஸ்ல போடுவோம். ஓகேவா? அது சென்டென்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப சிம்பிள் பாஸ்ட்னா என்ன, கண்டினியூஸ்னா என்னது, ஒரு விஷயம் ஒரு வேர்ப் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நடந்திருக்கும், அதை தான் நம்ம கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அது இப்போ நடந்ததுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், நேத்து நடந்ததுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ். நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 3 மணி நேரம் நடக்கிற விஷயம். நாளைக்கு அப்படிங்கிறதுனால அது ஃபியூச்சர். அப்போ 3 மணி நேரம் ரைட்டிங் அப்படின்னு சொல்றோமா, அப்ப நாளைக்கு ரைட்டிங் அப்படின்னும் போது ஃபியூச்சர் கண்டினியூஸ். புரியுதுல்ல? நேத்து நான் எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், அப்ப எழுதுறது எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கிற ஒரு விஷயம். அப்ப பீரியட் ஆஃப் டைம்னு வந்தாலே நீங்க அங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், கண்டினியூஸ் போடணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் அப்படின்னா இப்பதான் முடிஞ்சிருக்கும், ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஒரு விஷயம். ஓகேவா? அதை தான் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரெசன்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாஸ்ட் அப்படிங்கிறது முன்னாடியே நடந்திருக்கும். இந்த பாஸ்ட்டுக்கும் இந்த ப்ரெசண்ட்டுக்கும் இடையில ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். புரியலையா? இப்போ நேத்து நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அது பாஸ்ட். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணி இப்பதான் முடிச்சேன், ஓகேவா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னு சொல்றேன். ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது வீட்டு பாடம், நாளைக்கு போய் நான் ஸ்கூல்ல காட்டணும். ஓகேவா? அது இன்னும் முடியவே இல்லை, ஆனா நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஹோம்ஒர்க் நான் ஜஸ்ட் நவ் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பாஸ்டோட விஷயம் இருக்கு, அது இன்னும் ஃபியூச்சர், அதாவது இன்னும் ப்ரெசென்ட்லயும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குல்ல. ஹோம்ஒர்க் எப்போ கேட்டாலும் முடிச்சுட்டேன் தானே, நாளைக்கு தான் நான் அதை சப்மிட் பண்ண போறேன். அப்ப அது வரைக்கும் எனக்கு இனிமே ஹோம்ஒர்க் இருக்கா, இல்லை. அப்ப நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட். இனிமே எனக்கு அந்த ஒரு டேர்ம்ல இனிமே எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்ப ப்ரெசென்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குல்ல. அப்ப பாஸ்ட் இப்பதான் முடிஞ்சிருக்கும், ப்ரெசென்ட்ல அது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எல்லாமே நம்ம டீடைல்டா இப்போ வந்து பார்ப்போம். சரியா? அப்போ நீங்க பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆக்ஷன் ஃபினிஷ் ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? பாஸ்ட்லிக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ட் நம்ம என்ன சொன்னோம், இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ப்ரெசென்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தானே பர்ஃபெக்ட்னு சொன்னோம். அப்போ கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு.
ஓகேவா? அது எப்போ முடியும் நமக்கு தெரியாது, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் ஆக்ஷன்ஸ் that started earlier, முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு, and are still going on, இன்னமும் போயிட்டே இருக்கு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அங்கே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இந்த நாளும் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ப்ரெசன்ட்னா ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட் இல்லைன்னா ரெகுலரான ஹேபிட், அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கேன், பீரியட் ஆஃப் டைம் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஜஸ்ட் இப்போ தான் நான் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா முன்னாடி ஆரம்பித்தேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அது இன்னும் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுதான் இந்த 4 டென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். என்னது இப்போ டைம் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட் அப்படின்னா முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வருது, அதுக்கப்புறம் தான் ஃப்யூச்சர் வருது. ஓகேவா? இப்போ எப்படி சொல்கிறாங்க, ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், இதுதான் பாஸ்ட். அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல, நான் வந்து ஒரு மாணவராக இருந்தேன். ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்றோம், ப்ரெசென்ட்ல நான் ஒரு மாணவராக இருக்கின்றேன், இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஃபியூச்சர் நான் ஒரு மாணவராக இருப்பேன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல ஈஸியா இருக்கும். இனிமே தான் இருக்க போறோம். இருக்கின்றேன், இப்போ நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், இருந்தேன். ஓகேவா? இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ புரியுதா? இருந்த, இருக்கின்ற, இருப்பேன், இதுதான் இதோடைய டிரான்ஸ்லேஷன்ல நீங்க ஈஸியா போடுற டேர்ம். ஓகேவா? அப்போ இதை நம்ம டைம்லைன் படி எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பாஸ்ட், ப்ரெசண்ட், இப்போ நான் இங்க நிக்கிறேன், ஃபியூச்சர், இப்போ நான் இதுக்கு டைம்லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இங்க இருக்கேன், அது ப்ரெசண்ட். ஓகேவா? நான் நேத்து ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அது பாஸ்ட், எஸ்டர்டே. நான் நேத்து ஒரு விஷயம் பண்ணேன்னா பாஸ்ட். ஓகேவா? நான் இப்போதான் ஒரு விஷயம் முடிச்சேன், ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட், இப்போதான் முடிச்சேன் அப்படின்னா முடிஞ்சு போனாலே பாஸ்ட் தானே. ஆனால் நம்ம தூக்கிட்டு போய் பாஸ்ட்ல போட முடியாது. நேற்று மொத்தமாக முடிச்சிருந்தா தான் நம்ம பாஸ்ட்ல போட முடியும். அப்போ இப்போ ஜஸ்ட் நவ் இப்போதான் முடிச்சிருக்கேன். அப்போ ப்ரெசண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட். என்ன பர்ஃபெக்ட்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நான் ஒரு விஷயம் செஞ்சேன், அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். புரியுதா? ஒரு 5 hours நடக்கலாம், இல்லை ஒரு 30 minutes நடக்கலாம். ஓகேவா? அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இங்கே என்னன்னா ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ? காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஏர்லி மார்னிங் 5 o'clock நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ முடியல, ப்ரெசண்ட்ல முடியல, இன்னும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்போ நான் பர்ஃபெக்ட்ல கொஞ்சம் ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அதோடைய விளைவு நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். சின்ஸ் 5 மணிக்கு எழுந்தேன், இன்னமும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றோம். எப்போ முடிப்பேன்லாம் சொல்லலை. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? 5 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு என்ன க்ளூவர்ட்னா ஃபார், சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 5 வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நான் காலையில் 5 மணிக்கு இந்த ஸ்டார்டிங் டைம் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நான் ஒரு 3 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ ப்ரெசன்ட் அப்படின்னா இங்கேருந்து நான் பேசுகிற விஷயம், அதுவே கொஞ்சம் நான் முன்னாடி போயிட்டேன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அதுவே நான் ப்ரெசண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ போயிட்டே இருக்கு. புரியுதா? ப்ரெசண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்க விஷயமா இருந்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். அதுவே ப்ரெசண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்தேன், ஆனால் நான் இன்னும் அதை முடிக்கலை, போயிட்டே இருக்குன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். புரியுதா? இதுவே தான் உங்களுக்கு பாஸ்ட். நேற்று நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அது பாஸ்ட் டென்ஸ். நேற்று நான் பண்ணேன், அதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. புரியுதா? நான் போகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ நான் போனதே பாஸ்ட்டு, எனக்கு முன்னாடியே ஒரு விஷயம் முடிஞ்சிருந்ததுன்னா தான் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். நேத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். எஸ்டர்டே ஐ வாஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்றேன். அப்ப எஸ்டர்டேனா நேத்து பாஸ்ட்,
ஈட்டிங் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செய்கிற ஒரு ஆக்ஷன். அப்போ நேற்று நான் செஞ்சேன்னா அது பாஸ்ட் கண்டினியூவஸ். புரியுதா? பாஸ்ட் பர்ஃபெக்ட். புரியுதுல்ல? இப்படி உங்களுக்கு 4 நாளாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அந்த விஷயத்தை நான் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். நான் இங்கே நிற்கிறேன், இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் முடித்தேன் அப்படின்ட்டு பேக் அடித்தேன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன், பேக் அடித்து போயிட்டேன், ஆனால் இன்னும் அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இந்த 4 இப்போ கிளியராக இருக்குல்ல? நம்ம இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாஸ்ட்டுக்கு போகலாம். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இன்னும் நிறைய பேருக்கு டென்ஸோட ஃபார்மெட்டே தெரியாது. இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபார்மெட்டே தெரியாது. ஹாவ் எங்கே போடணும், ஹேட் எங்கே போடணும், ஈடி எங்கே போடணும், எந்த இடத்துல எதுவுமே எஸ் போடணும் அப்படிங்கிறதுலாம், ஆம் எங்கே போடணும், வேர் எங்கே போடணும், வாஸ் எங்கே போடணும், இந்த மாதிரி ஃபார்மெட்டு நமக்கு குழப்பிட்டு இருக்கும். ஏன்னா சில டைமில் ஈஸியாக கொஷின் கேட்கணும்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது என்ன டென்ஸில் இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நம்மளால் போட முடியணும். ஓகேவா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டென்ஸுக்கும் ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறத நான் டேப்லர் காலமில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அதோட ஃபார்மெட் எப்படி இருக்கும்? இப்போ டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு மெயின் என்ன அப்படின்னா வேர்பு தான் மெயின். வேர்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது கூட எஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே அப்படிங்கிற ஒரு வேர்பை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ப்ளே அப்படிங்கிற வேர்ப் எடுத்திருக்கோம். அப்போ ப்ளே அப்படிங்கிற வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்குன்னா, ஒன்று ப்ளே அப்படின்னு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளே கூட எஸ் ஆட் பண்ணி பிளேஸ் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா? அப்போ எங்கெல்லாம் ப்ளே போடுவோம், எங்கெல்லாம் பிளேஸ் போடுவோம் நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கீழேயும் இருக்கும். சரியா? ஹீ ஷீ இட்டு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்தில் மட்டும்தான் நம்ம பிளேஸ் அந்த எஸ்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். மற்ற எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பிளேன் மட்டும்தான் போடுவோம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபார்மெட் என்ன அப்படின்னா வேர்ப் அப்படியே இருக்கலாம், இல்லை வேர்பு கூட எஸ்ஸை ஆட் பண்ணி இருக்கலாம். சரியா? அப்போ அதோட கீவேர்டு என்ன மேம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா அதிலே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சில க்ளூ வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை அந்த க்ளூ வேர்ட்ஸை நீங்கள் பார்த்து ஈஸியாக இது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ என்ன க்ளூ வேர்டு இருக்கும்? ஆல்வேஸ், எப்பொழுதுமே நான் இதை பண்ணுவேன், யூஸ்வலாக இதை நான் பண்ணுவேன், டெய்லி இதை நான் பண்ணுவேன், எவ்ரிடே நான் இதை பண்ணுவேன், எப்பயாச்சும் நான் இதை பண்ணுவேன். அப்போ ரெகுலர் ஹேபிட்டு, நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட்டை இண்டிகேட் பண்ணுற க்ளூ வேர்டு தான் இது எல்லாமே. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும், அதோட கீவேர்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னால் ஃபார்மெட் எப்படி இருக்கும்? இப்போ ப்ளே அப்படிங்கிற வேர்ப் இருக்குன்னா ஆமு இல்லை இஸ்ஸு இல்லை ஆறு. சிங்குலராக இருந்தால் இஸ்ஸு போடணும், ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடணும். இப்போ சிங்குலர்னா என்னது? ஹீ ஷீ இட், இதெல்லாம் சிங்குலரா. ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்னது? வி அப்படிங்கிறதெல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட். யூ அப்படிங்கிறதையும் நம்ம ப்ளூரலாக தான் வச்சுப்போம். சரியா? யூ வந்தாலும் நம்ம ஆர் தான் போடுவோம். ஓகேவா? இதெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஐ வந்தால் மட்டும் ஆம் போடுவோமா? அப்போ சப்ஜெக்ட் வந்து ஐயா இருந்ததுன்னா பக்கத்தில் ஆம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி வேர்பு கூட ஐஎன்ஜி போடணும். இதுவே சப்ஜெக்டாக இருந்தால் ஹீ அப்படின்னு இருந்ததுன்னா இஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி பிளேயிங் அப்படிங்கிற வேர்பு கூட ஐஎன்ஜி போடணும். சப்ஜெக்ட் வந்து வி அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்கிறோமா, நாம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ வி அப்படின்னு வந்ததுன்னா அது கூட ப்ளூரல் அப்படிங்கிறதுனால ஆர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி போடணும். தே அப்படின்னாலும் ப்ளூரல் தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? ஆமோ இஸ்ஸோ ஆரோ சிங்குலர் ஆகியிருந்தா இஸ்ஸு, ப்ளூரல் ஆகியிருந்தா ஆர் போட்டுட்டு ப்ளே அப்படிங்கிற வேர்பு என்னவா இருக்கும்? பிளேயிங் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஃபார்மெட். அப்போ இதுக்கு என்ன க்ளூ வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ். இப்போ இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நவ் அப்படின்னா இப்போ தானே அர்த்தம். அப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆக்ஷன் தான் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ நவ், அட் ப்ரெசன்ட், லுக், லிசன், இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான க்ளூ வேர்ட். லுக்குன்னு வந்தாலோ இல்லை லிசன்னு வந்தாலோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஃபார்மெட் பார்த்துட்டோம், க்ளூ வேர்டு பார்த்துட்டோம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே முடிஞ்சதுன்னு நான் சொன்னேன்னா
வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். ஓகேவா? இப்போ வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம், அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி பார்த்தோம், அடுத்து வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். ஹாவ் ஹேஸ் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணணும். சிங்குலராக இருந்தால் ஹாவ் ஹேஸ், ப்ளூரலாக இருந்தால் ஹாவ். அப்போது ஹீ ஷீ இட்டுலாம் வந்ததுன்னா ஹேஸ் போட்டுட்டு வேர்பு கூட தேர்ட் ஃபார்ம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுவே வி தே யூலாம் இருந்தது அப்படின்னா ஐ வந்தாலும் ஹேவ் தான் போடுவோம். சரி, ஐ வந்தால் ஹேஸ் போடக்கூடாது, ஹேவ் தான் போடணும். அப்போ ஐ வி தே யூலாம் வந்ததுன்னா நம்ம ஹேவ் போடுவோம். அப்போ ஹேவ் போட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம். அப்போது எப்படி எழுதலாம்? ஹேஸ் இல்லை ஹேவ் போட்டுட்டு பிளேடு, பிளே பிளேட் பிளேடுன்னு சொல்லுவோமா? அப்போ ஹேவ் இல்லை ஹேஸ் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்தால் அது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி இருக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன க்ளூவர்ட்? ஜஸ்ட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா ஜஸ்ட் இப்போ தான் முடிச்சுன்னு சொல்கிறது, ஆல்ரெடி, எட், சோஃபார், ரீசன்ட்லி அப்படிங்கிறதெல்லாம் க்ளூவர்ட். அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த க்ளூவர்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து ரிமெம்பர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்? ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி இருக்கணும், போட்டுட்டாங்க. பர்ஃபெக்ட்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். ஆனால் இங்கே கண்டினியூஸ்னு இருக்குது, பர்ஃபெக்டும் இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கறதுனால ஹேவோ இல்லை ஹேஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோமா? பர்ஃபெக்டாக இருந்தால் ஹேவ் இல்லை ஹேஸ் போடணும், கண்டினியூஸ் வந்து ஐஎன்ஜி போடணும். ஆனால் இந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஹேவ் இல்லை ஹேஸ் போட்டுட்டாங்களா? வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கு, போட்டுட்டாங்களா? அப்போது வேர்போட தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதையும் நம்ம இண்டிகேட் பண்ணணும். பர்ஃபெக்ட்னா நான் என்ன சொன்னேன்? வேர்போட தேர்ட் ஃபார்மும் இருக்கணும். ஹேவோ இல்லை ஹேஸோ இருந்துட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ ஐஎன்ஜி வேர்போட ஐஎன்ஜி நம்ம வந்து கண்டினியூஸ்லி நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். அப்போ அந்த தேர்ட் ஃபார்மை எங்கே இண்டிகேட் பண்ணுறது? பி ஃபார்ம் வேர்பை ஒன்று கொண்டுட்டு வரணும். ஏன்னா இது என்ன சொல்லுவோம்? பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்லுவோமா? அப்போ பி ஃபார்ம் வேர்பை உள்ளே ஆட் பண்ணணும். இப்போ சிம்பிளாக நான் எழுதுகிறேன் பாருங்க. ப்ரெசண்ட்டு, கண்டினியூஸ், இதெல்லாம் நம்ம எப்படி வந்ததுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்னது? ஒரு பி ஃபார்ம் வேர்ப் இருக்கணும். அந்த பி ஃபார்ம் வேர்ப் தான் இஸ் இல்லைன்னா ஆர்ன்னு சொல்கிறோமா? அப்போ ஒரு பி ஃபார்ம் வேர்ப் இருக்கணும், வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கணும். இதுதானே நம்மளோட ஃபார்மெட்டு. அதுவே ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்டாக இருந்தால் என்ன ஃபார்மெட்டு? நீங்கள் இந்த நாலு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேவோ இல்லைன்னா ஹேஸோ இருக்கணும், வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஹேவோ இல்லை ஹேஸோ போட்டுட்டாங்க. ஓகேவா? இங்கேருந்து ஐஎன்ஜியை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த வேர்போட தேர்ட் ஃபார்மும் விட்டுட்டாங்க, இந்த பி ஃபார்மையும் விட்டுட்டாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பி ஃபார்ம் வேர்ப் பீன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோட வேர்போட தேர்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும்னா பீன். பி பி பீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பீன் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டுறணும். அப்போ பி ஃபார்மும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிடுச்சு, பி ஃபார்மும் இன்க்ளூட் ஆயிடுச்சு, வேர்போட தேர்ட் ஃபார்மையும் இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணி பீன் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். புரியுதில்ல? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டுருணும், ஹேவோ இல்லை ஹேஸோ போட்டுருணும். இந்த பி ஃபார்மையும் வேர்போட தேர்ட் ஃபார்மையும் நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணி காமிக்கணும். இந்த ரெண்டு டென்ஸையும் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த பி ஃபார்ம் மிஸ் ஆயிருக்கா, இந்த பி ஃபார்மையும் இந்த வேர்போட தேர்ட் ஃபார்மையும் நம்ம இண்டிகேட் பண்ணணும். அதுக்காக தான் பி ஃபார்ம் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பீன் அப்படின்னு சொல்ற அந்த பீனை உள்ள ஆட் பண்றோம். புரியுதுல? அப்ப பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரெண்டையும் நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த பீன் அப்படிங்கிறத மிஸ் பண்ணவே கூடாது. புரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் சிம்பிளா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸு, வேர்பு கூட ஐஎன்ஜி ப்ளஸ் பி ஃபார்ம் வேர்ப் இருந்ததுன்னா அது கண்டினியூஸ், ஹேவோ இல்லை ஹேஸோ போட்டுட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது ஹேவோ இல்லை ஹேஸோ நம்ம வச்சுருவோம், அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜியை போட்டுருவோம். இந்த பி ஃபார்ம் வேர்பையும் வேர்போட தேர்ட் ஃபார்மையும் நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்காக நடுவில் பீன் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ஃபார்மெட். புரியுதுல்ல? இப்போ நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன ஃபார்மெட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன, அப்படியே நம்ம அந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட்னா ஆமேசாரு, கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி அப்படிங்கிற அந்த டேர்மை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் எழுதி பார்க்கணும். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே
ஹேவோ இல்லை ஹேஸோ போட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்பொழுது ஹேவோ இல்லை ஹேஸோ போட்டுட்டு நடுவில் பீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டு வேர்போடைய ஐஎன்ஜியை ஆட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். இதுவே தான் நம்ம பாஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாஸ்ட்டை 4ஆக பிரிக்கிறோமா, அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? அப்போ சிம்பிள் பாஸ்ட்னா வேர்போட செகண்ட் ஃபார்ம். அப்போ ப்ளே அப்படின்றதோட செகண்ட் ஃபார்ம் என்னன்னா பிளேடு. செகண்ட் ஃபார்மும் பிளேடு தான், தேர்ட் ஃபார்மும் பிளேடு தான். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ வேர்போட செகண்ட் ஃபார்மாக இருக்கிற பிளேடு அப்படிங்கிறத போடணும். அதோட க்ளூ வேர்டு என்னது? எஸ்டர்டே, அகோ, லாஸ்ட் வீக், இன் 1919 முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் க்ளூ வேர்டு. அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டுட்டோம். இப்போ ப்ரெசென்ட்னா ஆம் இஸ் ஆர் போட்டோம்ல, பி ஃபார்ம் வேர்ப். அதே பி ஃபார்ம் வேர்பு பாஸ்டா இருந்தா என்ன போடணும்னா வாஸோ இல்லை வேரோ நம்ம ஆட் பண்ணணும். அப்போ வாஸ் எதுக்கு போடுவோம்? சிங்குலருக்கு போடுவோம். வேற எதுக்கு போடுவோம்? ப்ளூரலுக்கு போடுவோம். அப்போ வாஸோ இல்லை வேரோ போட்டுட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டோம்னா அதுதான் உங்களுக்கு என்னது? பாஸ்ட் கண்டினியூவஸ். வாஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கான க்ளூ வேர்டு என்ன அப்படின்னா வைலு, வென்னு. வைல் அப்படின்னா நான் பேரலாம் ஒரு விஷயம் பண்ணுறோம். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வைல் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் படிக்கிறேன், அதே டைமில் இன்னொரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, சேமாக நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போடுவாங்க. இல்லைன்னா இன்டரப்டட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒருத்தவங்க இன்டரப்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெல் வந்து அடிச்சுது, காலிங் பெல் வந்து அடிச்சுது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். அப்போ பேரலல் ஆக்ஷன் நடந்தாலோ இல்லை இன்டரப்டட் ஆக்ஷன் நடந்தாலோ அந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். க்ளூ வேர்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த டென்ஸ்லையும் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. சரியா? அப்போ வைல வென்னு வந்ததுன்னா அது நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா என்ன சொன்னேன்? வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். ஹேவ் ஃபார்ம் வேர்ப். ஹேட் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஹேவோடைய பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஹேட். அப்போ ஹேட் பிளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். இதுக்கு என்ன க்ளூ வேர்டுனா பிஃபோரு, ஆஃப்டர், பை திஸ் டைம் அப்படிங்கிறது தான் க்ளூ வேர்டு. இப்போ நம்ம டென்ஸ் ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அந்த ஹேர் எடுத்து போட்டோம், வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டோம். அப்போ நான் என்ன சொன்னேன்? ரெண்டு டென்ஸையும் நம்ம உள்ளே எடுக்கும்போது இந்த வேர்போட தேர்ட் ஃபார்மையும் இந்த பி ஃபார்ம் வேர்பையும் இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பீனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பி ஃபார்ம் வேர்பை இண்டிகேட் பண்ணணும், வேர்போட தேர்ட் ஃபார்மை இண்டிகேட் பண்ணி தான் இது பீன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஹேட், பீன் பிளஸ் வேர்போட ஐஎன்ஜி. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ். அதுவே தான் ஃபியூச்சர் டென்ஸோடைய ஃபார்மேட். சிம்பிள் ஃபியூச்சராக இருந்ததுன்னா வில்லோ இல்லை ஷல்லோ போட்டுட்டு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். வில்லு எங்கே போடுவோம்? ஷல் எங்கே போடுவோம்? ஐக்கும் விக்கும் ஷல் போடுவோம். மற்ற எல்லாத்துக்குமே வில்லு தான் போடுவோம். ஐ ஷல், வி ஷல் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற எல்லாருக்கும் என்ன போடுவோம் அப்படின்னா வில்லு தான் போடுவோம். அப்போ வில் பிளஸ் பிளே. ஐ ஷல் பிளே, he will play, இந்த மாதிரி தான் சொல்லணும். வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கணும். இதோடைய க்ளூ வேர்டு என்னன்னா நாளைக்கு, அடுத்த இயரு, சூன் நான் இதை பண்ண போகிறேன், இனிமே வர வருஷங்களை போட்டாங்கன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? அதில் ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் ஒன்றுமே இல்லை, வேர்போட ஐஎன்ஜியை நம்ம போட்டுட்டோம், வில் அப்படிங்கிறத போட்டுட்டோம். இந்த பி எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு எப்போவுமே வில் இருந்ததுனாலோ இல்லை ஷல் இருந்ததுனாலோ என்ன பண்ணணும்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா அது பக்கத்தில் வரணும். ஓகேவா? இது நம்மளுடைய ஜென்ரலான ரூல். இதை நம்மளாம் இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கணுமானா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஈஸியாக நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டென்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம வந்து போட்டிருக்க மாட்டோம். இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அடுத்து வேற கிராமர் வந்ததுன்னா அந்த கிராமர்லையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வில் வந்திருக்கா, இப்போ எரர் ஸ்பாட்டையும் கொடுக்குறாங்க. வில் பக்கத்தில் ஒரு வேர்ப் வந்து வில்லுன்னு போட்டுட்டு வில் கான் அப்படின்னு போடுறாங்க. இது கரெக்டான தப்பு. ஏன்னா வில் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் எப்பவுமே வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட். ஆனால் இப்போ எங்கள் கண்டினியூஸில் பாருங்கள், வில்லுக்கு பக்கத்தில் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரல, வேர்பு கூட ஐஎன்ஜி போடுறோம்ல. அப்போ இந்த மாதிரி வில் பிளேயிங், ஷால் பிளேயிங் அப்படின்னு போட்டால் அது தப்பு. அப்போது ஏன்னா வில்லுக்கு பக்கத்தில் நமக்கு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரணும்.
அப்போ வில் பிளேயிங்னு நம்ம எழுதணும்னா அது ஃபார்மேட் தப்பாயிடும். அதனால அதை இண்டிகேட் பண்றது தான் அங்கே நம்ம என்ன பண்ணோம், பீன் அப்படிங்கிறது போட்டோமா. ஏன்னா வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்றதுக்காக பி ஃபார்ம் வேர்புக்குள்ள பீன் அப்படின்னு போட்டோம்ல. இப்போ நமக்கு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வேணும். அப்போ பீ அப்படிங்கிறது தான் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், பீன் அப்படிங்கிறது வேர்போட தேர்ட் ஃபார்ம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால வில் பி பிளேயிங் அப்படிங்கிறது போடணும். புரியுதுல்ல? ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லை. வில்லோ இல்லை ஷல்லோ வந்ததுன்னா பக்கத்தில் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம இங்கே வில் பிளேயிங் அப்படின்னு எழுதுனா அது தப்பு. வில்லுக்கு பக்கத்தில் பி அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டு தான் நம்ம பிளேயிங் போடணும். ஷல்லுன்னு வந்தால் பி அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டு தான் நம்ம பிளேயிங்னு போடணும். ஓகேவா? ஏன்னா ஐஎன்ஜிக்கு பக்கத்துலேயும் நமக்கு எப்போவுமே என்ன இருக்கணும்னா பி ஃபார்ம் வெர்ப், ஆமோ இஸ்ஸோ ஆரோ இல்லை வாசோ வேரோ சொல்கிற அந்த பி ஃபார்ம் வெர்ப் இருந்து ஆகணும். புரியுதுல? வில்லுக்கு பக்கத்தில் வேர்போட ஒன்று இருக்கணும், ஐஎன்ஜிக்கு முன்னாடி நமக்கு பி ஃபார்ம் வேர்பு இருக்கணும். அப்போ பி அப்படிங்கிறது தான் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால வில் பி பிளேயிங், ஷால் பி பிளேயிங்னு போடுறோம். பீன் எதுக்கு ஆட் பண்ணோம்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் பீன் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? புரியுதுல்ல? அப்போ வில் பி பிளேயிங் அப்படிங்கிறது அதோட ஃபார்மேட். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு பாருங்க, வில்லு அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்களா have அப்படிங்கிறது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தானே. அப்போ will have போட்டுட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். அப்போ will have played அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஒன்றுமே இல்லை, எப்பயும் போல் அந்த will have போடுறோம், வேர்பு கூட ஐஎன்ஜி போடுறோம். இங்கே பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் ஜாயின் பண்ணுறதுனால பீன் அப்படின்றத போடுறோம். ஓகேவா? ஃபார்மெட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்ன ஃபார்மெட்டுக்கு எப்படி போடணும்னு இந்த இடத்துல மட்டும் பி போட நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா வில்லுக்கு பக்கத்தில் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும், அதனால பி அப்படின்றத போடுறோம். இல்லை அப்படி ஞாபகம் வச்சுக்கலனாலும் வேர்பு கூட ஐஎன்ஜி எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி ஆமே எஸ் ஆறு இல்லை வாச வேறுங்கிற அந்த பி ஃபார்ம் வேர்பை இண்டிகேட் பண்ணணும். அந்த இண்டிகேஷனுக்காக தான் பி அப்படிங்கிறத நம்ம போடுறோம். சரியா? அடுத்து போகலாமா? இதுதான் வந்து உங்களோட ஃபார்மெட். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் எப்படி இருக்குது, பாஸ்ட் டென்ஸோட சப்டிவிஷன் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸோடைய சப்டிவிஷனும் அதோடைய ஃபார்மெட்டும் எப்படி இருக்குது, அதோட க்ளூவர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டென்ஸாக நம்ம வந்து போகலாம். சரியா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னது? ரெகுலரான நம்மளோட ஹேபிட்டு ஃபேக்டை பற்றி பேசுனா அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. யூஸ்டு ஃபார் டெய்லி ரொட்டீன்ஸ், டெய்லி நம்ம பண்ணுற ரொட்டீன்ஸு. யூனிவர்சல் ட்ரூத், உலக உண்மைன்னு சொல்லுவோம்ல, எர்த் வந்து சன்னை வந்து சுற்றி வரும் அப்படின்றதெல்லாம் உலக உண்மை தானே. அப்போ அந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் வந்தா அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஃபேக்ட். இப்போ நான் இது வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது, நாளைக்கு நான் மீட்டிங் போகிறேன் அப்படிங்கிறது ஷெட்யூல்டு. அப்போ நாளைக்கு வந்து ட்ரெயின் வரும், ட்ரெயின் நாளைக்கு 5 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ட்ரெயினுடைய டைமிங்கே 5 மணி, அதை நாளைக்கோ இல்லை எப்போயோ, ஆனால் அதோட ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின், காலையில் 5 மணிக்கு ட்ரெயின் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ஷெட்யூல்டு ஆக்ஷன். அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ண ஆக்ஷன் ரெகுலராக 5 மணிக்கு தான் அது வரும். அப்போ நான் சொல்லும் போது சொல்லுவேன் நாளைக்கு 5 மணின்னு, ஆனால் அதோட ரெகுலர் டைமே டெய்லி 5 மணிக்கு ட்ரெயின் வர்றது தான் ரெகுலர் டைமிங். அப்போ ரெகுலராக வருதா, அது நாளைக்கு வருது நான் இன்னைக்கே சொன்னால் கூட அது உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகே இல்லை? புரியுது இல்லை? அப்போது டெய்லி ரொட்டீன் பண்ணாலோ யூனிவர்சல் ட்ரூத் சொன்னாலோ ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற ஃபேக்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போடுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். ஹீ ஷீ இட்டு வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், வேர்பு கூட எஸ்ஸை ஆட் பண்ணுவோம். மற்ற எல்லாருக்கும் வேர்பை அப்படியே எடுத்து எழுதுவோம். சரியா? ஐ போட்டாலோ வி போட்டாலோ யூ தேலாம் போட்டால் ஈட்டுன்னு எழுதுவோம். ஹீ ஷீ இட்டு வந்தால் மட்டும் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரியா? அதனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம். பிடிஎஃபை கவனமாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள், ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். இதோட க்ளூவர்ட் திரும்ப கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆல்வேஸ், யூஸ்வலி, டெய்லி, எவ்ரி வீக், ஆஃபன், நெவர், செல்டம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு போட்டுருணும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன். இந்த இடத்துல ஏன் எஸ் வந்திருக்கு, எர்த் அப்படிங்கிறது இட்டுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா எர்த் அப்படிங்கிறது பூமி, பெண்ணால் கூட போட்டு ஷீ, ஏதோ ஒன்று இல்லை இட்டு எது போட்டாலும் ஹீ ஷீ இட்டு வருதா, அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்பு கூட எஸ் வந்து ஆட் பண்ணுறோம். யூனிவர்சல் ட்ரூத். ஐ கோ டு ஜிம் எவ்ரி மார்னிங். எவ்ரி மார்னிங் அப்படிங்கிறது எங்கள் க்ளூ வேர்டு. அப்போ எவ்ரி மார்னிங் டெய்லி காலையில், அது உங்களோட ரெகுலர் ஹேபிட்.
அப்ப ஐ பக்கத்துல கோ போடணும். இதுவே இந்த இடத்துல ஹீ இருந்ததுன்னா கோஸ் அப்படின்னு போடணும். ஓகேவா? அடுத்து ஷெட்யூல்டு சொன்னா இதுதான். இந்த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 6 PM. சாயந்தரம் 6 மணிக்கு தான் ட்ரெயின் போகும்னு சொல்றாங்க. அப்ப அது ஃபிக்ஸ்டு, எப்பவுமே 6 மணிக்கு அந்த ட்ரெயின் போகும். ஓகேவா? அப்ப அது ஃபிக்ஸ்டு ஷெட்யூல். அதனால ட்ரெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுங்க, இட்டா. அப்ப அதனால இங்க எஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் உங்களோட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அடுத்த டென்ஸ் போலாமா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆன்கோயிங் ஆக்ஷன், இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆக்ஷன், அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன சொல்றாங்க, இப்போ இந்த எக்ஸாக்டான மொமெண்ட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு செயல் that is happening, நடந்துட்டு இருக்கு. எப்போ? at the exact moment of speaking. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, கிராமர் டென்ஸ் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்ப I am teaching. ஓகேவா? ஏன்னா இப்ப எக்ஸாக்டான மொமெண்ட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப இந்த கிளாஸ் இன்னும் ஒரு 30 minutes போகலாம். அப்ப அது பீரியட் ஆஃப் டைம். அப்ப இப்போ எக்ஸாக்டா பேசிட்டு இருக்க அந்த மொமெண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பி ஃபார்ம் வேர்ப் போடணும். அது ப்ரெசன்ட் அப்படிங்கிறதால ஆமோ இஸ்ஸோ ஆரோ போடுறோம். வேர்பு கூட ஐஎன்ஜி. எப்பெல்லாம் வேர்பு கூட ஐஎன்ஜி வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் வேர்ப் இருக்கணும். அது ப்ரெசன்ட்னு இண்டிகேட் பண்றதுக்கு தான் இதை போடுறோம். பாஸ்டார்னா வாஸ் வேர் போடுவோம். ஏன்னா நான் திரும்ப உங்களுக்கு மைண்ட்ல ஏறதுக்காக தான் ஐஎன்ஜிக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் வேர்ப், ஐஎன்ஜிக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்றேன். அப்போ வில்லுக்கு பக்கத்துல போடணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். க்ளூவர்ட் பாருங்க. நவ், அட் பிரசன்ட், அட் த மொமெண்ட், லுக், லிசன், இதெல்லாம் வந்து உங்களோட க்ளூ வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஆம் ரைட்டிங் கிராமர் நோட்ஸ் நவ். நவ்ங்கிறது க்ளூ வேர்டா? அப்ப நவ் அப்படின்னா அதுதான் உங்களுடைய க்ளூ வேர்டு. ஓகேவா? அப்ப நவ்னு வந்ததுன்னா நம்ம என்ன போடணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடணும். அப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு பி ஃபார்ம் வேர்ப் போட்டுட்டு ஐஎன்ஜி போடணும். அந்த பி ஃபார்ம் வேர்ப் என்னது? ப்ரெசென்ட்டா இருந்ததுன்னா ஐக்கு பக்கத்துல ஆமே. அதுவே சிங்குலரா இருந்தா இஸ், ப்ளூரலா இருந்தா ஆறு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க. லுக் அப்படிங்கிறது உங்களோட க்ளூ வேர்டு. என்ன சொல்றாங்க? லுக்குன்னு பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுக்கணும். த பாய்ஸ் அப்படின்னா அது ப்ளூரலா? அப்ப ப்ளூரல் அப்படின்னால ஆர் போட்டுட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி. த பாய்ஸ் ஆர் பிளேயிங் இன் த ரெயின். ரெயின்ல பாய்ஸ் என்ன பண்றாங்க? விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப விளையாடுறது ஒரு குறிப்பிட்ட டைம் நடக்கிற ஒரு விஷயம். மழை பெய்யற வரைக்கும் அவங்க விளையாடுவாங்கல்ல, அதுதான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அங்க இண்டிகேட் பண்றோம். ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்ப அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்ப ப்ரிப்பேரிங். ஓகேவா? இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்பதான் முடிச்சேன், இப்பதான் அதை முடிச்சுட்டு வந்தேன், ஆனா முடிச்சுட்டேன், ஆனா இப்பதான் முடிச்சேன். புரியுதா? முடிச்சேன். பர்ஃபெக்ட் அப்படின்னால முடிந்தது அப்படின்னு அர்த்தம். ஆனா எப்பவோ முடியல, இப்பதான் முடிஞ்சது. அதனால முடிஞ்சதுங்கிறதுனால பாஸ்டோட கனெக்ட், இப்பதான் முடிஞ்சது அப்படிங்கிறதுனால ப்ரெசன்டோட கனெக்ட். அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் தட் ஹாஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு. இப்பதான் முடிஞ்சேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கனெக்ஷன் டு ப்ரெசன்ட்டுக்கு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அதோட ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஹீ ஷீ இட் எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்துல ஹாஸ் போடுவோம். அதுவே மற்ற யார் வந்தாலும் ஹாவ் போடுவோம். சரியா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதோட க்ளூ வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட், ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, எட், ரீசென்ட்லி, சோ ஃபார். இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இப்போ இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் போலாம். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை லஞ்ச் ஜஸ்ட் நவ். இப்போ இங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுதா? இப்பதான் ஜஸ்ட் நவ் என்னுடைய லஞ்சை முடிச்சேன். அப்போ நேத்து என் லஞ்சை முடிச்சேன். ஐ ஃபினிஷ்டு மை லஞ்ச் எஸ்டர்டே அப்படின்னு அர்த்தம். நேத்தே நான் முடிச்சுட்டேன். அது வந்து இப்போ கனெக்டே கிடையாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை லஞ்ச் ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போதான் முடிச்சேன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பிளேட் என் முன்னாடி தான் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இப்போதான் நான் முடிச்சேன். அப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து நீ சாப்பிட்டியான்னு உன்னை இப்போ கேள்வி கேட்டிருக்கலாம். ஓகேவா? ப்ரெசென்ட்ல இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். நீங்க யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட வந்து மேம் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ இந்த மொமெண்ட்ல தானே நீங்க என்ன கேட்குறீங்க. அப்போ அது ப்ரெசென்ட் தானே. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன்னா இப்பதான் நான் சாப்பிட்டேன்னு நான் சொல்றேன். அப்போ இப்ப கேட்குற ஒரு கேள்விக்கு நான் இப்பதான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற பதில சொல்றேன். ஓகேவா? இப்பதான்டா முடிச்சேன், எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப சாப்பிடலாமான்னு ஒருத்தவங்க எனக்கு கூப்பிடுறாங்க, சாப்பிட போலாமான்னு கேட்குறாங்க. அப்ப நான் வரல,
ஏன்னா நான் இப்பதான் சாப்பிட்டேன். அப்ப அதோட கண்டினியூட்டி ப்ரெசென்ட் வரைக்கும் இப்போ கண்டினியூ ஆகுதுல்ல, அதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? she has already seen this movie. இப்போ யாரோ என்ன கேட்குறாங்க, படத்துக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன், வரலன்னு சொல்லாம நான் ஆல்ரெடி அதை பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். அப்போ ஆல்ரெடி பார்த்துட்டேன்னா முடிச்சுட்டேன். அப்போ அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, அதனால நான் இப்போ வரல அப்படிங்கிறதும் நமக்கு பதிலாக தானே இருக்கு. அப்போ அதை தான் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். புரியுதா? அடுத்து போலாமா? அப்போ இந்த இடத்துல க்ளூ வேர்ட் என்ன இங்க இருக்குல்ல, ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி அப்படிங்கிறது அவங்களோட க்ளூ வேர்ட். ஓகேவா? அப்போ க்ளூ வேர்ட் நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். இங்க 8 அப்படிங்கிறது தான் க்ளூ வேர்ட். தே ஹாவ் நாட் சப்மிட்டட் த ப்ராஜெக்ட் எட். யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டாங்களா? இல்லை, அவங்க இன்னும் பண்ணவே இல்லை, இப்போ வரைக்கும் பண்ணலை. அப்போ கேட்குற கேள்விக்கு நமக்கு இப்போ வரைக்கும் அந்த பதில் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பதில் அதுதான் வந்து நமக்கு என்னன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். நேத்தே சாப்பிட்டேன், அப்போ நேத்தே சாப்பிட்டேன்னா அதுக்கு இங்கே கனெக்டிவிட்டியே கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய டைம் நம்ம சாப்பிட்டுட்டோம். ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சிருச்சுல? பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். நான் எப்பவோ முடிச்சிட்டேன், அதோட கனெக்டிவிட்டிலாம் இங்கே கிடையாது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ். இது என்னன்னா, இப்போ உங்களை ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க, சாப்பிடலாமா? இல்லை, நான் சாப்பிடலன்னு சொல்றதுக்கு பதிலாக இப்போதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். படத்துக்கு போகலாமான்னா நான் வரலன்னு சொல்லாம நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அப்போ அதோட கண்டினியூ இருக்கிறதுனால தான் அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ அதோட க்ளூவோட என்னது, 8, ஜஸ்ட் நவ்வு, ஆல்ரெடி அப்படிங்கிறது அதோடைய க்ளூ வேர்ட். ஓகேவா? அடுத்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், அதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். என்ன கொடுத்துருக்காங்க, யூஸ் ஃபார் அன் ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட். பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் ஸ்டில் கண்டினியூ இன் த ப்ரெசென்ட். இன்னும் ப்ரெசென்ட்லயும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ அதோட க்ளூவோட என்னன்னா, உங்களுக்கு டேர்ம் தெரியும், அதோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அதாவது அது எப்படி ஃபார்மெட் நம்ம போடுவோம்னு தெரியும். ஹேவோ இல்லை ஹேஸோ போட்டுட்டு பீன் போட்டுட்டு வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? க்ளூவேர்ட் பாருங்க, ஃபார் சின்ஸ், அதுதான் இதோட க்ளூவேர்ட். ஃபார் சின்ஸ் இதுதான் உங்களுக்கு க்ளூவேர்ட். அப்போ சின்ஸ்னா என்னன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும். இன் 1990 அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும். இன் ஜான்வரி அப்படின்னு சொல்லுவோம். இன் மண்டே, ஆன் மண்டே அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேவா? மண்டேஸ்ல வந்தா ஆன் போடணும், ஜான்வரி அந்த மாதிரி மந்த்ல வந்தா இன்னுதான் போடணும். அதுவும் நம்ம ப்ரிப்போசிஷன்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா சின்ஸ் போடணும். அதுவே டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, 2 வருஷமா, 2 மணி நேரமா, 5 வருஷமா அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ஃபார் போடணும். அப்போ இந்த 2 க்ளூவோடும் இருந்ததுன்னா அதை நீங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல போடணும். பாஸ்ட்லயும் இந்த ஃபார் சென்ஸ் வருமே மேம், அப்போ என்ன பண்றது? அப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும், நீங்க ஈஸியா எலிமினேட் பண்றதுக்கு புரியும். இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபார் சின்ஸும் வந்ததுன்னா பீன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஓகேவா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது ப்ரெசென்டா இருந்தா ஹேவோ ஹேஸோ போடணும், பாஸ்டா இருந்தா ஹேடு போடணும். அதை நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும். இப்போ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். ஒரே லைன் தான் இருக்கு பாருங்க, ஒரே லைன் தான் இருக்கு, 2 லைன்லாம் கிடையாது. அதாவது ஒரே சென்டென்ஸ்ல 2 விஷயங்கள்லாம் பேசல, ஒரே விஷயம் தான் பேசுறாங்க. காலையில இருந்து மழை பெய்யுது, சின்ஸ் மார்னிங். சின்ஸ்ன்னு வந்தா நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியணும்னு சொன்னா அப்போ காலையில தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. அப்போ சின்ஸ் மார்னிங், காலையில இருந்து மழை என்ன பண்ணுது, பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, காலையில ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, அதோட கண்டினியூவேஷன் இன்னும் இருக்கு. அப்போ சின்ஸ்ன்னு பார்த்துட்டீங்க, ஒரே லைன்ல இருக்கான்னு பார்த்துட்டீங்க. ஒரே லைன்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் நீங்க போடணும். சரியா? ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 3 hours. இது டியூரேஷன். ஃபார் வந்தா டியூரேஷன் வரணுமா, 3 மணி நேரமா படிக்கிறேன், இன்னும் நான் முடிக்கல, 3 மணி நேரமா படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ அதனால நீங்க என்ன பண்ணணும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். ஃபார் சின்ஸ் வருது, ஒரே லைன் தான் இருக்கு, 2-3 லைன் இல்லை. அப்போ நீங்க என்ன டென்ஸ் போடணும்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட்டுருங்க. சரியா? இங்க பாருங்க, they have been living in Chennai since 2010. 2010ல இருந்து அவங்க சென்னையில வசிக்கிறாங்க. ஒரே லைன் தானே இருக்கு. அப்ப ஃபார் சின்ஸ் வந்து ஒரே லைன்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்பவுமே ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாதான். எங்க யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸு,
பெர்செப்ஷன்ஸ், அதாவது சென்ஸ், 5 சென்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தது, அந்த மாதிரி வேர்ப்லாம் வந்ததுன்னா அது பக்கத்தில் எப்பவுமே ஐஎன்ஜி போடக்கூடாது. நோ, லவ், ஹேட், பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி திங்க் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஐஎன்ஜி போடக்கூடாது. ஐ எம் நோயிங் ஹிம் அப்படின்னு போடக்கூடாது. ஐ நோ ஹிம் இப்படி தான் வந்து எழுதணும். அப்போ இந்த வேர்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நோ, இப்போ ப்ராக்கெட்டில் நோ கொடுத்துருக்காங்க, இல்லை ப்ராக்கெட்டில் லவ் கொடுத்துருக்காங்க, ஹேட் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த வேர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வரக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இது வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? ஹேவ் இல்லை ஹேஸ் வந்ததுன்னா பக்கத்துல எப்பொழுதுமே வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இப்போ எரர் ஸ்பாட்டிங்ல உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஹேஸ் கோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இல்லைன்னா ஹாவ் கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அது தப்பு. ஏன் அப்படின்னா ஹேஸ் இல்லை ஹேவ், ஹேடு, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்ததுனாலே வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். கோ, வென்ட், கான்னு சொல்றோம்ல, அப்போ கான் அப்படிதான் போடணும். ஹேவ், ஹேஸ் வந்ததுன்னா தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடக்கூடாது, தப்பு. அதுதான் இங்க சொல்றாங்க. ஹேவ், ஹேஸ் வந்ததுன்னா மஸ்ட் ஃபாலோட் பை வேர்போட தேர்ட் ஃபார்ம். வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், வேர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்கவே கூடாது. இப்போ ஷீ ஹேஸ், ஹி ஹேஸ் வென்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப வென்ட்ங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்ம், அப்படி போடக்கூடாது. ஹேஸோ இல்லை ஹேவோ இருந்ததுன்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய கான் அப்படிங்கிறது தான் நம்ம போடணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பண்ற காமன் மிஸ்டேக். அப்ப இதோட உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படியோ அதையே நீ இமேஜின் பண்ணி பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டே வரணும். சரியா? இப்போ பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல என்னது? கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், முடிஞ்சு போன ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்கூல் புக்ல இல்லை. இப்போ ஃபுல்லாக ஜென்ரலாக டென்ஸ்னா எப்படி இருக்கும், அதோட ஃபார்மெட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு டென்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம், அதை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறது தான் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ்னால் இப்போ முடிஞ்ச விஷயம் அப்படின்னா அது என்னது? இப்போ முடிஞ்ச விஷயம்னா என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் முடிஞ்ச ஒரு விஷயம், எப்போவும் முடிஞ்சிருச்சு. சரியா? கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ பாஸ்ட் டென்ஸ் யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் completed at a specific time in the past. கடந்த காலங்கள்ல முடிஞ்ச ஒரு விஷயங்களை பத்தி பேசுறது தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? கடந்த காலத்துல முடிஞ்ச ஒரு விஷயம். நேத்து அப்படிங்கிறது கடந்த காலம். நேத்து நான் ஒரு விஷயம் முடிச்சிருந்தேன்னா அது பாஸ்ட் டென்ஸ். சரியா? அப்ப அதோட ஸ்ட்ரக்சர் என்னது? வேர்போட செகண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். அப்ப ஈட் அப்படிங்கிறது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஏட் அப்படிங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்ம். ஈட், ஏட், ஈட்டன் அப்படிங்கிறது வேர்போட தேர்ட் ஃபார்ம். கோ அப்படிங்கிறது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். வென்ட் அப்படிங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்ம். கோ, வென்ட், கானு. பிளே, பிளேடு, பிளேடு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க ஒரு பேஜ்ல, அதெல்லாம் நீங்க வந்து படிச்சிடணும். சரியா? இதோட க்ளூ வேர்ட் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், இன் 1947, அகோ, ஒன்ஸ். அகோலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அகோ, ஒன்ஸ் அப்படின்னா அதெல்லாம் பாஸ்ட், முடிஞ்சது தான் நம்ம அகோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சில பேர் நம்ம என்ன நினைச்சோம், அகோலாம் இனிமே ஓ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அகோலாம் முடிஞ்சது தான். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்தியா பிகம் இண்டிபெண்டன்ட் இன் 1947. அப்போ இன் 1947 அப்படிங்கிறது பாஸ்ட். அப்போ இண்டிபெண்டன்ட் ஆச்சா? அப்போ இந்தியா பிகேம் இண்டிபெண்டன்ட். ஓகே? அப்போ பிகம் அப்படிங்கிறது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், பிகேம் அப்படிங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்ம். ஓகேவா? ஐ சா எ மூவி எஸ்டர்டே. ஓகேவா? நேத்து நான் மூவி பார்த்தேன் அப்படின்னும் போது சி, சா, சீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சி அப்படிங்கிறது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், சா அப்படிங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்ம், சீன் அப்படிங்கிறது வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேவா? அப்ப இங்கெல்லாம் உங்களுக்கு இந்த க்ளூ வேர்ட் தெரியுதா? இன் 1947, எஸ்டர்டே அப்படின்னு தெரியுதா? இங்க அகோ அப்படின்னு இருக்கா? அப்ப ஹி லெஃப்ட் ஃபார் சென்னை அண்ட் ஹார் அகோ. இங்க உடனே பார்த்துட்டு மேம் ஃபார் இருக்குல்ல அப்படின்னு நான் பார்க்கக்கூடாது. ஃபார் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும்? பக்கத்துலேயே 3 hours, 5 hours, இல்லைன்னா 5 days அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூரேஷன் இருக்கணும். ஃபார் சென்னைன்னு தானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப டியூரேஷன் இந்த இடத்துல கொடுக்கல. அப்ப அந்த இடத்துல போய் நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட்டு குழப்பிக்க கூடாது. இந்த இடத்துல என்ன க்ளூ வேர்ட் அப்படின்னா அகோ அப்படிங்கிறது தான் க்ளூ வேர்ட். சரியா? லீவ், லெஃப்ட், லெஃப்ட். அதனால லீவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், லெஃப்ட் அப்படிங்கிறது செகண்ட் ஃபார்ம். இதுதான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகே? பாஸ்ட் டென்ஸ்ல இந்த டவுட்ல எஸ்டர்டே, அகோ அப்படிங்கிற இந்த க்ளூ வேர்ட்லாம் பார்த்து நீங்க பாஸ்ட் டென்ஸை எழுதிடலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் இதுதான் நான் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இதுல 2 விஷயமா பார்க்கணும். ஒண்ணு, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயம் பண்ணா அது நம்ம
பாஸ்ட் கண்டினியூஸ்ல போடுவோம். இல்லை அப்படின்னா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கேன், நடுவில் ஒரு விஷயம் வந்து என்னை இன்டரப்ட் பண்ணுது, அந்த மாதிரி வந்தாலும் அது பாஸ்ட் கண்டினியூஸ் தான். நம்ம சென்டென்ஸை பார்த்தா புரியும். யூஸ்டு ஃபார் ஆக்ஷன் தட் வாஸ் கோயிங் ஆன் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட், அதாவது கண்டினியூஸ் அப்படிங்கிற குறிப்பிட்ட பீரியட்னு சொல்லல. அப்ப நேத்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட ஃபார்ம் பார்த்துட்டோம். கண்டினியூஸ்னா வேர்போட ஐஎன்ஜி, வேர்போட ஐஎன்ஜி வந்தாலே பக்கத்துல ஒரு பி ஃபார்ம் வேர்ப் வரணும். பாஸ்ட் அப்படிங்கிறதால வாஸ் வேர் அப்படிங்கிற பி ஃபார்ம் வேர்பை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? க்ளூ வேர்டு என்னது? வைல், வென், அட் த டைம். இதுதான் உங்களோட க்ளூ வேர்டு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வாஸ் ரீடிங் வென் த ஃபோன் rang. இப்போ நான் சொன்னல இன்டரப்டட் ஆக்ஷன், இது வந்து ஆன் கோயிங் ஆக்ஷன். ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, எப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சர்டன் பீரியட்ல பண்ற விஷயம் தானே. வென் அப்படிங்கிற க்ளூவோட பார்த்து நீங்க போடலாம். ஒன்று அப்படின்னு நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஐ டேஷ் ரீடிங், ஐ டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல ரீட் அப்படின்னு கொடுப்பாங்க. வென் த ஃபோன் rang அப்படின்னு கொடுப்பாங்க. ரிங்கோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் rang. ஓகேவா? ரிங், rang, rung அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரிங் அப்படின்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், rang அப்படிங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்ம். அப்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஐ போட்டுட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு, வென் கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ தெரிஞ்ச விஷயம் பாஸ்ட் டென்ஸா இருக்கு. வேர்போட டூனா என்னது? பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோமா? அப்ப அவங்க கொடுத்துருக்க விஷயம் பாஸ்ட் டென்ஸா இருந்ததுன்னா நீங்க அதை எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்ணணும்? பாஸ்ட் கண்டினியூஸ்ல போடணும். ஓகேவா? ஏன்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஃபோன் அடிச்சுது. அப்போ படிச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கேன், என்னோட செயலை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னது? ஃபோன் அடிக்குது. அப்போ என்னோட படிப்பு என்ன ஆகுது? அந்த இடத்துல விட்டுட்டு நான் அந்த ஃபோன் எடுக்க போறேன்ல. அப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நடுவில் என்ன ஒரு விஷயம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடுவில் ஒரு விஷயம் வருதுன்னா அது பாஸ்ட் டென்ஸ்னு அவங்க இண்டிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க இதை பாஸ்ட் கண்டினியூஸ்ல போடணும். அப்படி இல்லைன்னா இதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஐ was reading when the phone dash அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வெண்ணை வச்சு நீங்க ஈஸியா போட்டுடலாம். இது சாதாரணமா போறது. என்ன மேம் வெண்ணு வயலு க்ளூவர்ட் தான் இருக்குல்ல போட்டல அப்படின்னு சொல்லலாம். சில டைம் உங்களுக்கு அந்த இடத்துல தேர்ட், அதாவது நம்ம இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்ப்போம், அப்போ கூட இந்த வென் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போது வெண்ணுங்கிற வார்த்தையை பார்க்குறீங்க, இந்த இடத்துல ஐஎன்ஜி கொடுத்துருக்காங்கன்னா அந்த சென்டென்ஸை படிங்க. படிக்கும் பொழுது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லைன்னா என்னை இன்டரப்ட் பண்ணுற மாதிரி குறுக்கில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். இங்கேயும் டேஷ் கொடுக்கலாம், இங்கேயும் டேஷ் கொடுக்கலாம். அதனாலதான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறேன். இங்க வந்து குறுக்குல வர விஷயம் பாஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா இங்க நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் போடுங்க. அவங்க அங்க பாஸ்ட் கண்டினியூஸ் கொடுத்துட்டு இங்க உங்களுக்கு டேஷ் கொடுக்குறாங்கன்னா அது இன்டரப்டட் ஆக்ஷனா இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க பாஸ்ட் டென்ஸை போடுங்க. புரியுதுல? ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, அது நடந்துகிட்டே இருக்கும் போது இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல இன்னொரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அப்போ அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அந்த டிஸ்டர்ப் பண்ற விஷயம் பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த விஷயம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். They were playing football at 5 PM yesterday. இப்போ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. yesterday அப்படின்னா நேத்து. ஓகேவா? நேத்து 5 மணிக்கு அவங்க விளையாடினாங்க. அப்ப they played football at 5 PM yesterday போடலாமா? போடலாம். ஆனா இந்த இடத்துல playing அப்படிங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நான் பண்ண விஷயம் தான் பிளேயிங். ஓகேவா? அப்ப அதனால ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இல்ல ஒரு 1/4 மணி நேரமோ இல்ல அரை மணி நேரம் கூட அவங்க விளையாடி இருக்கலாம். அப்ப they were playing football at 5 PM yesterday. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுதான் வந்து parallel action. She was cooking while I was sleeping. நான் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க? குக் பண்ணாங்க. இந்த தூக்கத்தை அவங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணல. நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஃபோன் வந்தது அப்படின்னு நான் சொன்னா அப்போ ஃபோன் வாஸ் ரேங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோன் ரேங் அப்படின்னு சொல்லிடுவோம். புரியுதா? அப்போ நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் ஸ்லீப்பிங் வென் த ஃபோன் ரேங் அப்படின்னு சொன்னோம்னா ஃபோன் அடிச்சுது, நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஃபோன் அடிச்சுது. அது இன்டரப்ட் பண்றது. நான் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கேன், அவ ஒரு பக்கம் குக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ரெண்டுமே நேத்து நடந்த parallel action. அப்போ while அப்படின்னு வந்தா ரெண்டு இடத்துலயும் ஐஎன்ஜி தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப வெண்ணுன்னு வந்தா எப்படி, whileன்னு வந்தா எப்படி? வெண்ணுன்னு வந்தா இப்போ இந்த இடத்துல வேர்போட செகண்ட் ஃபார்ம் இருந்தா இந்த இடத்துல
வாசோ இல்ல வேரோ போட்டுட்டு நீங்க ஐஎன்ஜி போடணும். இதுவே while அப்படின்னா இங்கேயும் வாசோ வேரோ போட்டுட்டு ஐஎன்ஜி தான், இங்கேயும் வாசோ வேரோ போட்டுட்டு ஐஎன்ஜி தான். வாசா இருந்தா சிங்குலர், வேரா இருந்தா ப்ளூரல். புரியுதா? அப்ப when அப்படிங்கிறது இன்டரப்டட் ஆக்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு விஷயம் குறுக்க வந்தா அப்ப when வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். while அப்படிங்கிறது என்னன்னா parallel action அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ parallel action அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது parallel action. அதுக்கு நமக்கு என்ன க்ளூவேர்டு இருக்கும்னா while அப்படிங்கிற க்ளூவேர்டு இருக்கும். இன்டரப்டட் ஆக்ஷன் இருந்தா when அப்படிங்கிற க்ளூவேர்டு இருக்கும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? when எங்க யூஸ் பண்ணுவாங்க, while எங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் வென்னும் whileம் வந்து நமக்கு அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்துடும். சரியா? இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இது ரொம்ப ஈஸியான டென்ஸ், ஆனா அடிக்கடி கேட்கிற டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்ன? பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே முன்னாடின்னு அர்த்தம் நான் சொன்னேன். அப்ப பாஸ்டுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். புரியுதா? ப்ரெசென்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருந்தா அது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்டுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருந்ததுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். நான் ஒரு விஷயம் செய்யறதே பாஸ்ட்ல தான் செஞ்சிருக்கேன், நேத்து தான் நான் ஒரு விஷயம் செய்யறேன், அதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் முடிஞ்சிருந்ததுன்னா அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். புரியுதா? அதுதான் இங்க பார்க்க போறாங்க. ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும். ஓகேவா? பாஸ்ட்ல கடந்த காலங்கள்ல ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் முடிஞ்ச விஷயத்த நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும், அதுக்கும் முன்னாடி முடிஞ்ச விஷயத்த நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். புரியுதா? ரெண்டு விஷயம் நடந்திருந்ததுன்னா இந்த ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருந்ததோ அதை நம்ம என்ன டென்ஸ்ல இண்டிகேட் பண்ணணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இண்டிகேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பாஸ்ட் பெர்ஃபெக்டோடைய ஃபார்மெட் என்னது? ஹேட் போட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடுவோம். அதோட க்ளூ வேர்டு பிஃபோர், ஆஃப்டர், பை த டைம் அப்படிங்கிறது. இப்போ இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். த ட்ரெயின் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. பிஃபோர் ஐ ரீச் த ஸ்டேஷன். இப்போ நான் ரீச், இது ஒன்று கொடுத்துருவாங்க, ஒன்று தான் நமக்கு கொடுப்பாங்க. இது வேர்போட செகண்ட் ஃபார்ம்ல இருக்கா? அப்போ நான் ரீச் ஆனல ஸ்டேஷனுக்கு, அந்த ரீச் கொடுத்துருக்காங்களா, ரீச்டுன்னு கொடுத்துருக்காங்களா, ரீச்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரீச்டுன்னு கொடுத்தா அது பாஸ்ட் டென்ஸ். அப்ப நான் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனதே பாஸ்ட். ஓகேவா? நான் போனேன் இல்லையா, அதுவே பாஸ்ட்ல தான் நான் சொல்றேன். அப்ப நேத்து போயிருக்கலாம், இல்ல முந்தா நாள் போயிருக்கலாம். ஓகேவா? நான் போறதுக்கு முன்னாடி, பிஃபோர், அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் போனதே பாஸ்ட். அப்போ பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நீங்க வந்து டென்ஸ் படி பார்க்கணும். இப்போ நான் போனது பாஸ்ட் டென்ஸ்னு சொல்றேன், ஆனா எனக்கு முன்னாடியே ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஏன்னா பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்ப நான் போனது பாஸ்ட் டென்ஸ், எனக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு, அப்ப அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ ரீச் த ஸ்டேஷன். நான் ஸ்டேஷனுக்கு ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அப்ப இது நான் எப்படி மேம் நான் போனதே பாஸ்ட்னு கண்டுபிடிக்குதுன்னா, அவங்களே கொடுத்துருப்பாங்க நான் போனதே பாஸ்ட் அப்படின்னு அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஹேட் லெஃப்ட்னு போடணும். இல்ல அவங்க இங்க ஹேட் லெஃப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரீச்ன்றதை நம்ம போடணும். ஓகேவா? புரியுதுல்ல? அப்போ ஒன்று எய்தர் இங்க ஒரு டேஷ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இங்க டேஷ் கொடுப்பாங்க. அந்த சென்டென்ஸை படிங்க, அங்க இருக்கிற க்ளூவோட பாருங்க. பிஃபோர், ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். அப்போ ஒரு டேஷ் வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கும், இன்னொரு டேஷ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கும். ஓகேவா? அடுத்து போலாமா? he had finished his work after I arrived. நான் வந்ததுக்கு அப்புறம் அவன் முடிச்சா. அப்ப ஆஃப்டர் அப்படின்னு கொடுக்குறோம்ல, அப்ப பிஃபோர், ஆஃப்டர் இதெல்லாம் நம்மளோட க்ளூவர்டு. ஓகேவா? ஆஃப்டர் ஐ அரைவ்ட், he had finished his work. அவளோட ஒர்க்கை அவள் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்தேன். ஓகேவா? அப்ப நான் வந்ததுக்கு முன்னாடி தான் அவள் ஒர்க்கை முடிச்சிருப்பா. சரியா? அதுதான் நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கணும். they have already eaten when we joined them. when we joined, நான் சொன்னேன்ல when வந்து இந்த டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க சென்டென்ஸை படிங்க. நாங்க ஜாயின் பண்றதுக்கு ஆல்ரெடி முன்னாடியே அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சென்டென்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்ல, நாங்க ஜாயின் பண்ணோம் எப்போ? they had already eaten when we joined them. நாங்க அவங்கள ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அப்படிங்கிறது தான் இங்க க்ளூ வேர்டு. ஓகேவா? இந்த இடத்துல வெண்ண பார்க்க கூடாது, ஆல்ரெடி அப்படின்னு. நான் போறதுக்கு முன்னாடியே, ஆல்ரெடி அப்படின்னா அதான அர்த்தம், நான் போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டு ஆக்ஷன் நடக்குது,
ரெண்டுமே பாஸ்டா இருந்ததுன்னா எந்த விஷயம் முன்னாடியே முடிஞ்சிருக்குதோ அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? ஒண்ணுமே இல்லை, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயம் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே அது நடந்திருக்கும். இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குற டென்ஸு. இந்த டென்ஸு கேட்பாங்க, அப்படி கேட்டாலும் நம்ம வித்தியாசம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லி தரேன் பாருங்க. யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் பிகன் பிஃபோர் அ சர்டன் பாயிண்ட் இன் த பாஸ்ட். பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கு, அப்படியே அது கண்டினியூ ஆகியிருந்திருக்கும். அப் டு தட் டைம், இந்த பாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகியிருந்திருக்கும். அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். அப்போ பாஸ்ட் அப்படிங்கிறதால ஹேட் போட்டுட்டோம், பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதால பீனும் போட்டோம், கண்டினியூஸ் அப்படிங்கிறதால வேர்ப் கூட ஐஎன்ஜியும் போட்டோம். இதோட க்ளூ வேர்ட் பாருங்க, இங்கேயும் சின்ஸ் ஃபார், அங்கேயும் சின்ஸ் ஃபார், இங்கேயும் சின்ஸ் ஃபார். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்றது? he had been working there for 5 years before he resigned. இப்போ வெறும் இந்த சென்டென்ஸை மட்டும் கொடுத்தாங்கன்னா அது ஒரு லைனு. நான் ஆல்ரெடி சொல்லி தரும்போது சொன்னா ஒன் லைனா ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அங்க நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடுங்க. அதுவே ரெண்டா பிரிச்சுட்டாங்களா, இந்த இடத்துல ஃபார் தான் வந்திருக்கு, டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாரு சின்ஸும் வந்து டியூரேஷன்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ப்ரெசண்டா இல்லை பாஸ்டா அப்படிங்கிறது இந்த லைனை வச்சு நீங்கள் போடுங்க. ஒரே லைனாக கொடுத்தாங்கன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக போடுங்க. இந்த இடத்துல இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல, பிஃபோர் ஹீ ரிசைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது ஹீ ரிசைன்ட் அப்படிங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்மா. அப்போ அவங்களே என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, இந்த சென்டென்ஸு பாஸ்ட்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட்னா அப்போ அந்த டைமில் நடந்த ஒரு ஆன்கோயிங் விஷயத்தை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் போடணும். அதனால தான் ஹேட் பீன் ஒர்க்கிங்னு போட்டிருக்காங்க. முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஒரே லைனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படி போட்டுருவோம். அதுவே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இங்கே பார்த்துருக்க சென்டென்ஸ் பார்க்குறோம், வேர்போட செகண்ட் ஃபார்மில் இருக்குது, ஃபார் சின்ஸு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணணும். இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஃபார் 2 hours when we went out. இந்த இடத்துல இருக்கா வென்ட் அப்படின்றது வேர்போட செகண்ட் ஃபார்மா. அப்போ நாங்கள் வெளியில் போகும் பொழுது 2 மணி நேரமாக என்னாச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ ஃபார் வந்திருக்கு, இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸ் வேர்போட செகண்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடுறோம். அதுவே இதோட சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு, இட் டேஷ் ரெயின் ஃபார் 2 hours அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நமக்கு அங்கே இடத்துல பாஸ்ட்னு எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது. அப்போ இண்டிகேஷனுமே இல்லைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கிற has been raining அப்படின்னு போடலாம், இல்லை have been rainingனு போடலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்க பர்ஃபெக்டாக அது பாஸ்ட்னு இண்டிகேட் பண்ணிட்டாங்க, வென்ட்னு கொடுத்துருக்காங்க, ரிசைன்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம had தான் போடணும். சரியா? அடுத்து போலாமா? critical rule என்ன கொடுத்துருக்காங்க, double past rule in a sentence with 2 past actions never using simple past for both, use had plus verb 3 for the first action. ஆல்ரெடி பார்த்தோமா, 2 சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருந்ததுன்னா ரெண்டையுமே பாஸ்ட்ல இண்டிகேட் பண்ணாதீங்க. ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட், அதுக்கு முன்னாடி முடிஞ்ச சென்டென்ஸை ஹேட் போட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடுங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுதான் கீழே எடுத்து கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த பேஷண்ட் ஹேட் டைட் பிஃபோர் த டாக்டர் அரைவ். டாக்டர் வந்ததே பாஸ்ட், அவர் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, பேஷண்ட் இறந்துட்டாங்க. அப்போ அவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடந்திருக்கா, அப்போ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா டிட்டு பிளஸ் வேர்ப் ஒன். அதாவது இப்போ ஆக்சிலரி வேர்ப் இருக்கு இல்லையா, டிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம டிட்டு போடுறோம் அப்படின்னா டிட்டுக்கு பக்கத்தில் எப்பவுமே வேர்ப் ஒன் தான் போடணும். இப்போ எப்படி வில்லு ஷாலு அப்படின்னு நான் சொன்னேன்ல, வில்லு ஷால்லாம் வந்தால் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் நீங்கள் போடணும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல டிட்டு வந்தாலும் வேர்போட ஒன் தான் போடணும், நெவர் வேர்ப் டூ. டிட்டு வந்துருச்சுல, அப்போ டிட்டு போட்டுட்டு நம்ம ஏன் பிளேடுன்னு போடக்கூடாது, டிட் பிளேடுன்னு போட்டால் அது தப்பு. டிட்டுன்னு போட்டுட்டிங்கனாலே டிட் ப்ளஸ் பிளே, டிட் பிளஸ் பிளேக்கு தான் என்ன அர்த்தம்னா பிளேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிளேட் அப்படிங்கிற வேர்டு தான் எப்படி பிரிப்பாங்க, டிட்டு பிளஸ் பிளே அப்படின்னு பிரிப்பாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல டிட்டு பிளஸ் பிளேடுன்னு நம்ம போடக்கூடாது, டிட்டு பிளஸ்
ப்ளே, டிட்டு ப்ளஸ் கோ அப்படி தான் சொல்லணும். டிட்டுக்கு பக்கத்தில் வெண்ட் அப்படிலாம் போடக்கூடாது. அதுதான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் ஒன்றுமே இல்லை, இனிமே நடக்க போகிற விஷயங்கள். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. பை 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 அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டு இருந்தாலே நம்ம இந்த டென்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் 4 இருக்கா. சிம்பிள் ஃபியூச்சர் ஒன்றுமே இல்லை, பிளான் பண்ண விஷயம், ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயங்களை நம்ம சிம்பிள் ஃபியூச்சரில் போட்டுருவோம். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த டென்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட்லேயும் வரும் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் இதோட ஃபார்மெட் என்னன்னு பார்த்துக்கலாம். வில்லோ இல்லை ஷல்லோ போட்டுட்டு வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும். இதுதான் இதோட பேஸ் ஃபார்ம். சரியா? ஷால் வந்து எங்கே போடுவோம்னா ஐக்கும் விக்கும் ஷால் போடுவோம், மற்ற எல்லாருக்கும் வில் தான் போடுவோம். ஓகேவா? ஐ ஷல் வி ஷல்னு சொல்லுவோம், மற்றபடி ஹீ வில் ஷீ வில் இட் வில் அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? யூ தே எல்லாருக்குமே வில் தான் யூஸ் பண்ணும். இதோட க்ளூ வேர்ட் பாருங்க, அவங்களே தெளிவாக இண்டிகேட் பண்ணி டுமாரோ, நெக்ஸ்ட் வீக்கு, சூனே, இன் 2030 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம சிம்பிள் ஃபியூச்சரில் போட்டுடலாம். இந்தியா வில் வின் த நெக்ஸ்ட் மேட்ச். இப்போ அடுத்த மேட்ச்ல வின் பண்ணும் வாய்ப்பு இருக்கு, அடுத்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்போ அடுத்த மேட்ச்னும் போது இனிமே தானே வரும், அப்போ அது ஃபியூச்சர். ஓகேவா? அப்போ வில் வின் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ப்ரிடிக்ஷன், அடுத்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அடுத்த மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதெல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன். அப்போ ப்ரிடிக்ஷனுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஷால் கோ டு சென்னை டுமாரோ, நாளைக்கு நான் சென்னை போவேன். ஓகேவா? அப்போ இங்கே டுமாரோன்னு வந்துருச்சா, அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் சொல்லணும். தே வில் பில்ட் எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயரில் அவங்க அந்த புது வீட்டை கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வில் பில்ட். இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள், அதுதான் சிம்பிள் ஃபியூச்சரில் போடுவோம். அதுவே ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நாளைக்குன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் இந்த கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது ஃபியூச்சரில் நாளைக்குங்கிறதுனால ஃபியூச்சரு ஒரு 5 மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னு சொல்றது கண்டினியூஸ். அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் தட் வில் பி இன் ப்ராக்ரஸ் அட் அ சர்டன் டைம் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம். அதோட ஃபார்மெட் என்னது? வில் போட்டுட்டு ஐஎன்ஜி போடக்கூடாது, வில் பக்கத்துல பி அப்படிங்கிறத போட்டுட்டு தான் ஐஎன்ஜி போடணும். ஓகேவா? அப்போ வில் பி பிளேயிங் இல்லை ஷால் பி பிளேயிங் அப்படின்னு சொல்லணும். இதோட க்ளூ பாருங்க, அட் திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இந்த நேரம் நான் இது பண்ணிட்டு இருப்பேன். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இந்த டைம்ல நான் இதை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். இங்க பாருங்க, அட் திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இந்த நேரம் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 3 மணி நேரம் நடக்கிற ஒரு விஷயமா, அப்போ 3 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதிட்டு இருப்போமா? அப்போ வில் பி ரைட்டிங். அந்த வேர்பையும் பாருங்க, அந்த வேர்ப் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நடக்கக்கூடிய ஒரு வேர்பா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஐஎன்ஜி வந்து நீங்க யூஸ் பண்ணணும். தே வில் பி பிளேயிங் ஃபுட்பால் ஆன் சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட்பால் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கிற ஒரு விஷயம். அப்போ வில் பி பிளேயிங். அடுத்து பாருங்க, ஷீ வில் பி ட்ராவலிங் டு டெல்லி நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் டெல்லிக்கு அவள் ட்ராவல் பண்ணுவாள். ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியட் நடக்கிற ஒரு விஷயமா, அது ஒரு 30 மினிட்ஸாக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம், 2 ஹவராக இருக்கலாம், 3 ஹவராக இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். ஆனால் அடுத்த வாரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அடுத்த வாரம் அவள் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ இந்த மாதிரி சொன்னால் அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. நாளைக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல யூஸ் ஆகும். நாளைக்கு பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு இந்த நேரம் நான் இந்த வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அதோடைய ஃபுல் மீனிங் வரும். யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் தட் வில் பி ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பை த சர்டன் ஃபியூச்சர் டைம். நாளைக்கு ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பேன், அந்த டைம் பீரியட்ல அந்த வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாளைக்கு 5 மணி நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு 5 மணிங்கிறது தான் நான் ஃபியூச்சரில் வச்சிருக்கிறது. 5 மணிக்குள்ள அந்த வேலையை நான் முடிச்சிருப்பேன். அப்போ ஃபியூச்சருக்கு கொஞ்சம் முன்னாடி, இங்கே ப்ரெசன்ட் இருக்கு,
இங்க ஃபியூச்சர் இருக்கு. அப்போ ப்ரெசென்ட்டுக்கு அப்புறம் ஃபியூச்சருக்கு முன்னாடி, அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். 5 மணிங்கிறது என்னோட டெட்லைன். அப்ப நாளைக்கு 5 மணிங்கிறது என்னோட டெட்லைன்னா அந்த 5 மணிக்குள்ள நான் இதை முடிச்சிருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடியணும். அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, பை த எண்ட் ஆஃப் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர், இதெல்லாம் தான் க்ளூ வேர்ட். ஐ ஷல் ஹாவ் ஃபினிஷ்ட் மை ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் மண்டே. நெக்ஸ்ட் மண்டேங்கிறது தான் டெட்லைன். நெக்ஸ்ட் மண்டேங்கிறது டெட்லைன். அப்போ அந்த ப்ராஜெக்டை நான் அடுத்த திங்கக்கிழமைக்குள்ள முடிச்சிருப்பேன்னு சொல்றாங்க. அப்போ அடுத்த திங்கக்கிழமை தான் உங்களோட லாஸ்ட் டைம், அதுக்குள்ள நீங்க முடிக்கணும். அதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம். அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ் பை அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க க்ளூ வேர்ட். சரியா? பை 2026 அப்படிங்கிறது க்ளூ வேர்ட். பை 2026 he will have completed his degree. 2026ங்கிறது தான் டெட்லைன். 2026ல அவ டிகிரியாவ முடிச்சிருப்பா. ஓகேவா? they will have be reached London by tomorrow morning. இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன், நாளைக்கு காலையில நான் எங்க போயிருப்பேன்? லண்டன் போயிருப்பேன். அப்ப நாளைக்கு காலையில நான் போயிருக்கணும். ஓகேவா? அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம்ல, என்ன போட்டிருக்கோம்? அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ரைட்டிங் மை எக்ஸாம். நாளைக்கு இந்த நேரம் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். அதுக்கும் நாளைக்கு இந்நேரம்லாம் நான் இதை முடிச்சிருக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன், நாளைக்கு இந்நேரம் என் ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், என் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அங்கே பை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டாக நீங்கள் வந்து பார்க்கணும். ரெண்டுத்தையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா இப்படி தான், நாளைக்கு இந்நேரம் நான் இந்த வேலையை செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். நாளைக்கு இந்நேரத்தில் என் வேலையை நான் முடித்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஃபியூச்சரில் ஒரு விஷயம் நடக்கும், ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்ம இதை பண்ணுவோம். இது ரொம்ப ரேர் தான். ஓகேவா? இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பை ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன்ல, ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும். ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஃபார் சின்ஸ் அப்படிங்கிறது தான் எங்கள் க்ளூ வேர்டு. ஃபார் சின்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இந்த ஃபார் சின்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ பை நெக்ஸ்ட்ன்னு கொடுத்துட்டு பை திஸ் டைம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஃபாரும் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? she will have been studying for 3 years. நான் 3 வருஷம். by the time you arrive அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ by the time வந்திருக்கு, for வந்திருக்கு. ரெண்டு சென்டென்ஸாக நீங்கள் பிரிச்சா கூட you arrive அப்படிங்கிறது தனியாக போடுவோமா? அப்போ arrive அப்படிங்கிறது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மாக இருக்கு. அப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு ஃபியூச்சர் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் அவங்க இண்டிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு டென்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபியூச்சராக தான் போடணும். ஓகேவா? அப்போது என்ன அர்த்தம்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு சென்டென்ஸில் இருக்க டேஷை நீங்கள் ஃபியூச்சரில் தான் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு க்ளூவோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். சரியா? அப்போ இதில் பை த டைம் பாருங்க, ஃபார் பாடுங்க. அப்போ ஃபார் சின்ஸ் அப்படிங்கிற க்ளூவோட வச்சு நம்ம 3 டென்ஸ் பார்க்குறோம். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் சிங்கிள் சென்டென்ஸாக இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் 2 சென்டென்ஸ் இருக்குது, அதில் வேர்ப் டு பாஸ்ட் டென்ஸ் அவங்களே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஃபியூச்சராக இருந்தால் ஃபார் இருக்கு, பை த டைம் அப்படிங்கிற க்ளூவர்டும் இருக்கு. அது இல்லாமல் அப்படியே கொடுத்துருந்தாலும் வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். எதுவுமே இல்லை, ஒரே லைனில் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்து கிரிட்டிக்கல் ரூல்ஸ். இதெல்லாம் வந்து 100% இப்படி தான் அப்படின்னு இல்லை. நம்ம டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எலிமினேட் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி வந்தால் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்ப்போமா? இஃப் a sentence uses since, the class before it should be present perfect and the class after it should be சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸில் முன்னாடி நடந்தது பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம பாஸ்ட்ன்னு போட்டுருவோம். பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் அப்புறம் நடந்திருக்கு ஒரு சென்டென்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடுவோம். அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம
பார்த்துக்கலாமா? இப்போ ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் சின்ஸ் ஹீ லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ஸ் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி என்ன மேம் நீங்கள் ஃபார் சின்ஸ்லாம் வந்ததுனாலே கண்டினியூஸ் மாதிரி போட சொன்னீங்களே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட சொன்னீங்களே. இந்த இடத்துல சின்ஸ் வந்திருக்கு, ஆனால் இங்கே எங்கேயுமே கண்டினியூஸ் மாதிரி போடலையே அப்படின்னு நமக்கு டவுட் வரும். என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் நம்மளுடைய ரூல். என்னன்னா இப்போ ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருங்க. ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம், நான் இன்னும் அவனை பார்க்கவே இல்லை. எப்போ? சின்ஸ் ஹீ லெஃப்ட். இந்த இடத்துல பாஸ்ட் கொடுத்துட்டாங்களா, அவன் இப்போ ஊர்லேருந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் போனதுலேருந்து இன்னும் நான் அவனை பார்க்கவே இல்லை. அப்போ அவன் போயிட்டான், போனது பாஸ்ட்டு, ஓகேவா? அவன் லெஃப்ட் ஆயிட்டான். லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ பாஸ்ட்டுக்கு அப்புறம் நடந்திருக்க ஒரு விஷயம், ஓகேவா? பாஸ்ட்டுக்கு முன்னாடியே நடக்கல, பாஸ்ட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயம். அவன் சென்னை நேற்று வந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். நேற்று சென்னை வந்தான், இன்னும் அவன் வந்ததுலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தானே நான் அவனை பார்க்க முடியும். அவன் வந்துட்டான், ஆனால் நான் இன்னும் அவனை பார்க்கல, ஓகேவா? அப்போ அவன் வந்தது பாஸ்ட்னா அவனை நான் இன்னும் பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. பாஸ்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதுல்ல? ஏன் இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடல? பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஓகேவா? நான் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டேன், ரீச் த ஸ்டேஷன். நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்து லெஃப்ட், ஓகேவா? நான் போறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு, அப்போ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி போடுறாங்கன்னா, நான் வந்தது நேத்து, நான் வந்து இன்னும் வந்து என்ன அவங்க வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்போ வர்றதுக்கு முன்னாடி பத்தி பேசல, வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஓகேவா? பாஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்தா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட்டுக்கு அப்புறமா இருந்ததுன்னா அப்போ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா ப்ரெசன்ட் அப்படிங்கிறது இங்கே தான் நமக்கு இருக்கும். பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுமே இல்லை. ஒரு விஷயம் 2 விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல போடணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவன் போயிட்டான், அவன் போனதுலேருந்து இன்னும் நான் இவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றது, ஓகேவா? அடுத்து பாருங்க. If the main part of the sentence in the past, the rest must be also in the past. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை, ஒன்னே ஒன்று பாஸ்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லாமே பாஸ்டா தான் இருக்கணும்னு சொல்றாங்க, ஓகேவா? இது நம்ம ப்ரெசென்ட்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடாது. ஹி டோல்டு மீ தட் ஹி வாஸ் கம்மிங். ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லுவோம்ல, அவன் சொன்னான், என்ன சொன்னான்? அவன் வரன்றது என்கிட்ட சொன்னான். அப்போ இதுவும் பாஸ்ட், அங்கே பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ ஆக மொத்தம் அந்த சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. பாஸ்ட்ல நம்ம சொல்லிட்டோம்னா அது பாஸ்ட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஓகேவா? அதை நம்ம அங்கே பார்க்க போகிறோம். அதில் யூனிவர்சல் ட்ரூத் மட்டும் எப்போவுமே ப்ரெசென்ட்ல தான் போடுவோம். அவள் டீச்சர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? எர்த் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி சன்னு சொன்னாங்க. அப்போ என்னடா இது, டீச்சர் சொன்னது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கே, அப்போ எர்த் ரிவால்வ்ஸ்னு சொல்றதுமே பாஸ்ட்ல தானே இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. டீச்சர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஒரு உலக உண்மையை சொன்னாங்க. அப்போ அந்த உலக உண்மையை நம்ம ப்ரெசென்ட்ல தான் போடணும், ஓகேவா? அடுத்து போலாமா? இதுல பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் கிளாஸ், இது நமக்கு தனி டாபிக். இதில் நம்ம என்னன்னு பார்ப்போம். 3 கிளாஸ் இருக்கு கண்டிஷன்ல. இஃப் கண்டிஷன்ல 3 டைப் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இஃப் யூ ஸ்டடி வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா வில் பிளஸ் வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது ஒரு கண்டிஷன். அதுவே இஃப் பிளஸ் சிம்பிள் பாஸ்ட் இருக்கு, இஃப் கண்டிஷன்ல சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாஸ்ட் இருந்ததுன்னா இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர், அதாவது இந்த பக்கம் சென்டென்ஸ்ல நம்ம என்ன ஃபில் பண்ணணும்னா உட்டு போட்டுட்டு வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடணும். இது செகண்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரியலா நடக்கும். நீ என்ன ரியலு? நீ படிச்சனா நீ பாஸ் ஆக, படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவ, அது ரியல், ஓகேவா? அதை ப்ரெசென்ட்ல சொல்லுவாங்க. இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். நீ படிச்ச அப்படின்னா நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொன்னா அது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். அதுவே இந்த இடத்துல டைப் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன அர்த்தம்னா இமேஜின் பண்ற மாதிரி, அது உண்மையா இருக்குது, அன்ரியலான விஷயம். இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் பை எ கார். நான் லாட்ரியில வின் பண்ணனா நான் கார் வாங்குவேன். அப்போ அது இமேஜினேஷன் தானே. வின் பண்ணலாம், வின் பண்ணாம போகலாம், அன்ரியலா இருக்கும். என்ன அப்படின்னா நான் லாட்ரியில வின் பண்ணி இருந்தால் அப்படின்னு அர்த்தம். இதோட கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா அன்ரியல்னா உண்மை இல்லை. என்ன உண்மை இல்லை?
ஒருவேளை நான் லாட்ரியில் வின் பண்ணி இருந்தேன்னா நான் இந்த காரை வாங்கி இருப்பேன். அப்போ நான் லாட்ரியில் வின் பண்ணலை, ஓகேவா? அப்போ அன்ரியலான விஷயத்த பேசுறது தான் இந்த கண்டிஷன். அப்போ இஃப் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ரியலான விஷயத்த பேசுறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா இந்த பக்கம் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும்னா வில் ப்ளஸ் வேர்போட ஒன்னை ஃபில் பண்ணணும். அதுவே கண்டிஷன் 2 என்னன்னா அன்ரியல். ஒருவேளை இதை நான் பண்ணியிருந்தேன்னா இப்படி நடந்திருக்கலாம். இஃப் ஐ வேர் அ பேர்டு, நான் பறவையா இருந்திருந்தேன்னா நான் பறந்துருப்பேன். நான் பறவை கிடையாது இல்லை. அப்போ அன்ரியலான விஷயங்கள் இமேஜினேஷன்ல வர விஷயங்களை பற்றி பேசினா அது உங்களுக்கு டைப் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே டைப் 3 இம்பாசிபிள், நடக்கவே இல்லை. இஃப் ஹி ஹேட் ரன் ஃபாஸ்ட் he would have catch the bus. நீ வேகமாக நடந்து ஓடி வந்திருந்ததுன்னா நீ அந்த பஸ்ஸை பிடிச்சிருந்துருப்ப. அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹேட் பக்கத்தில் வேர்போட தேர்ட் ஃபார்ம் வந்ததுன்னா இந்த டேஷை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா would have ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இஃப்க்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வில் போட்டுட்டு வேர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் போடணும். இதுவே செகண்ட் கண்டிஷன் இஃப் பக்கத்தில் வேர்போடைய செகண்ட் பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா would போட்டுட்டு வேர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் போடணும். தேர்ட் கண்டிஷனில் இஃப் பக்கத்தில் ஹேடு போட்டுட்டு வேர்போட தேர்டு ஃபார்ம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் would போட்டுட்டு would have ப்ளஸ் வேர்போட தேர்டு ஃபார்ம். சப்போஸ் இதை கொடுத்துட்டு உங்களை அதை கேட்கலாம், இல்லைன்னா செகண்ட்ல இருக்கிறத கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா இஃப் டேஷ் இஃப் ஐ டேஷ்னு கொடுத்துட்டு வில் படுத்துட்டு, அதாவது இங்க பாருங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்பாங்கன்னா இஃப் யூ டேஷ் யூ வில் பாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ யூ வில் பாஸ் அப்படின்னா வில் பிளஸ் வேர்ப் 1. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வில் பிளஸ் வேர்ப் 1 வரணும்னா டென்ஸ் என்னவா இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். அப்போ இஃப் யூ ஸ்டடி அப்படின்னு போடணும். இஃப் யூ ஸ்டடின்னு போடணும். அப்புறம் இப்படி கொடுக்கலாம் இஃப் ஐ டேஷ் த லாட்ரி ஐ வுட் பை எ கார்னு கொடுக்கலாம். அப்போ would ப்ளஸ் வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? would ப்ளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொடுத்தா நீங்கள் என்ன டென்ஸில் ஃபில் பண்ணணும்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போது இஃப் ஐ ஓன் அப்படின்னு போடணும், வின்னு போடக்கூடாது. அப்போ இந்த சைடு கொடுத்துட்டு இந்த சைடு ஃபில் பண்ண தெரிஞ்சாலும் நீங்கள் ஃபில் பண்ணணும், இந்த சைடு கொடுத்துட்டு இந்த சைடு ஃபில் பண்ண தெரிஞ்சாலும் நீங்கள் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த 3 இஃப் கண்டிஷன் கிளாஸ். ஓகேவா? அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சில வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. நான் பின்னாடி கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா பர்செப்ஷன் அப்படின்னா சென்ஸ் பண்ணுறது. ஓகேவா? சென்ஸு அந்த 5 சென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் அது கூட நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி போடக்கூடாது. பார்க்கறது, கேட்கறது, ஸ்மெல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. எமோஷன்ஸ் லவ், ஹேட், லைக், வாண்ட், விஷ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எமோஷன். இந்த வேர்ட்ஸ் கூட ஐஎன்ஜி போடக்கூடாது. திங்க் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் நோ, பிலீவ், அக்ரி, ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி. பொசஷன் ஹாவ், ஓனு, பிலாங், கண்டெயின் அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்ன வேர்டுங்கிறத நீங்கள் தனியாக எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா வேர்போடைய ஃபார்மு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் வந்தால் இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்ததை ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹாவ், ஹேஸ், ஹேடு இந்த வேர்ப் வந்ததுன்னா பக்கத்தில் எப்பவுமே வேர்போட தேர்டு ஃபார்ம் இருக்கணும். அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோமா, அதை தான் ரீகால் பண்ணுறோம். டூ, டஸ், டிட் இது வந்ததுன்னா எப்பவுமே வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். டூ ப்ளஸ் கோ, டிட் ப்ளஸ் கோ, டஸ் ப்ளஸ் கோ அப்படிதான் சொல்லணும். டூ பக்கத்தில், டிட்டு பக்கத்தில், டஸ் பக்கத்தில் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் போடணும். சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. ஆம, இஸ், ஆறு, வாசு, வேறு இதெல்லாம் வந்ததுன்னா வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கணும். இதுவே பாசிவாக இருந்தாங்கன்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். இது ஆக்டிவஸ் டென்ஸ், அது ஒரு தனி டாபிக், அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இங்கே டென்ஸில் தெரிஞ்சுக்கணும்னா ஆம, இஸ், ஆறு, வாசு, வேறுலாம் வந்ததுன்னா வேர்பு கூட ஐஎன்ஜி தான் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பி கோயிங் டு அதாவது used for very certain near future plans. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ look at those clouds நான் ஆல்ரெடி சொன்னா லுக்னு வந்தாலே நீங்கள் அந்த இடத்துல என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். லுக், லிசன் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான், அதை தான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்கான விஷயம் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹெச் ஃபேமிலினா ஹேவ் ஃபார்ம் வேர்ப்னு சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஹேவு, ஹேஸு, ஹேடு, இதுக்கு பக்கத்தில் எப்பயுமே வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெவர் யூஸ் வேர்போட செகண்ட் ஃபார்ம் ஆஃப்டர் ஹேஸ். ஹேஸுக்கு அப்புறமும் ஹேவுக்கு அப்புறமும் ஹேடுக்கு அப்புறமும் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், செகண்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து டி ஃபார்ம் வேர்பு, அதாவது டி ஃபேமிலினா டூ, டஸ், டிட், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். டிட் யூ சி அப்படிதான் கேட்பாங்க. டூ யூ சி, டஸ் ஷி சி அப்படின்னு கொடுப்பாங்க. ஹீ ஷி இட்டுக்கு மட்டும்தான் டஸ் யூஸ் பண்ணுவோம், அதனால அதை நம்ம வந்து சொல்றோம். சரியா? அப்ப டிட்டுக்கு பக்கத்துல சா அப்படின்னு போட்டா அது தப்பு. டிட்டியூ சீன் தான் கேட்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கிராமர். ஓகேவா? அதுதான் நம்ம திரும்ப டேப்லர் கலமா கொடுத்துருக்கோம். அடுத்து பி ஃபார்ம் வேர்ப். பி ஃபார்ம் வேர்ப்னா என்னது? ஆம, இஸ், ஆறு, வாசு, வேர், இதுதான் பி ஃபார்ம் வேர்ப்னு கொடுப்போம். அது பக்கத்துல வர வேர்ப் எப்பவுமே என்னவா இருக்கணும்னா ஐஎன்ஜியா தான் இருக்கணும். அப்ப ஷீ இஸ் ரீடிங் அப்படிதான் கொடுக்கணும். இது ஆக்டிவ்ல. பாசிவா தான் வேர்போட தேர்ட் ஃபார்ம் வரும், நம்ம பாசிவ் வாய்ஸ்ல பார்ப்போம். சரியா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. பி ஃபார்ம் வேர்பே ஆக்டிவா இருந்தா இஸ் பிளஸ் ஐஎன்ஜி வரணும். இதுவே பாசிவா இருந்ததுன்னா இந்த பி ஃபார்ம் வேர்ப் கூட வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். இப்போ டென்ஸுக்கு நம்ம இதை பார்த்தா மட்டும் போதும். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுறதுனால இதில் இருக்க எல்லாருமே நீங்கள் பார்க்க போறீங்க. அப்போ ஃப்ரீயாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதுலேருந்து எல்லா கொஷினும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம கிளாஸில் இருக்கவங்களுக்கு நான் 30 கொஷின்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது உங்களுடைய ஹோம்ஒர்க்காக நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கொஸ்டினை தனியாக நம்ம போட்டுருவோம். இது எல்லாருக்கும் ஓப்பன் டு ஆல் போட்டிருக்கிறதுனால இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th புக், 9th புக், 10th புக்கில் இருக்கிற டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட எந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வில்லிங்னஸ் இருந்ததுன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். அவங்க உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ.